இது டாபிக் என்ன? ஆஹா! ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கே! சிரிங்க. இருக்கா என் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு? சிரிங்க, சிரிங்க. நல்லா சிரிங்க. ரீஹேபிலிடேஷன் ஆஃப்டர் ஹராஸ்மென்ட். ஓகே, ஓகே. சரி ஸ்டார்ட் பண்றேன். இருங்க நான் உங்களுக்கு மறுபடியும் அனுப்பிச்சு விடுறேன். WhatsAppல தானே? ஆ பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இங்க கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணுவோம், அங்க கொஞ்சம் பேசுவோம். இப்ப எப்படி ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கா? ஆமாமா. திருப்பி ஆரம்பிச்சுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி, ஓகே. வணக்கம் நான் ஹிட்டாச்சி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரோகம்சோ பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்ம புது மெம்பர் ஈனோ இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஈனோ எப்படி இருக்கீங்க? ஹாய் இட்டாச்சி. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ இவங்க தான் ஈனோ நம்மளோட புது கேரக்டர். இனிமே நம்ம பாட்காஸ்ட்ல அடிக்கடி நீங்க பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான டாபிக் போறதுக்கு முன்னாடி பொதுவாவே பார்த்தீங்கன்னா, ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? புயலுக்கு பின் அமைதின்னு சொல்ட்டு. ஆமாமா. ம். அது ஏன் சொன்னாங்கன்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? பேசிக் ஐடியா ஏதாவது? தெரியலையே! ஏன் புயலுக்கு அப்புறம் அமைதியாகுதுன்ட்டு? அது ஏன் பொதுவா சொல்லுவாங்கன்னா, ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கும். அது நல்லதா இருந்தாலும், எதா இருந்தாலும் சரி. ம். அத கோ த்ரூ பண்ற வரைக்கும் தான் அந்த கஷ்டம் இருக்கும். வெளிய வந்த பிறகு ஒரு அமைதியா இருக்கும். ஆனா, இன்னைக்கு இருக்க சொசைட்டி அந்த மாரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. அப்படியே ஆப்போசிட். புயலுக்கு அப்புறம் ஒரு புயல், அத விட ஒரு பெரிய புயல்ன்ற மாரி தான் இருந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. இன்னைக்கு அந்த மாரியான டாபிக் தான் பார்க்க போறோம். என்னன்னா, ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு ஹராஸ்மென்ட்லருந்து திருப்பி வெளிய வரும்போது, அவங்க எப்படி சொசைட்டி பாக்குது? எந்த மாரி ட்ரீட் பண்றாங்க? அத பத்தி தான் இன்னைக்கு நாங்க பேச போகிறோம். ஓகே. நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா? ஓகே டச்சி. ம். ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்பதான் ரெக்கார்ட் பண்றீங்களா? ரெக்கார்டிங்ல தான் இருக்கோம். சரி, எடிட்ல கட் பண்ணிடுங்க. சாரி. ம். சாரி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ம். பேசுங்க, பேசுங்க. விமன் ஜென்ரலாவே இட்டாச்சி. விமன் வந்து நெறைய வைட்டலான ரோல் வந்து ப்ளே பண்றாங்க. எல்லாருடைய லைஃப்லயுமே. அ அம்மாவா இருக்கட்டும், சிஸ்டரா இருக்கட்டும், அ பாப்பாவா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே வந்து விமன் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து மல்டி டாஸ்கர்ஸா இருக்காங்க. ஆனா வந்து நெறைய இடத்துல வந்து அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்றதோ, ஒரு சார்ட் ஆஃப் லவ் குடுக்குறதோ வந்து மோஸ்ட் ஆஃப் த மென் வந்து பண்ண மாட்றாங்க. ஸோ அந்த மாரி டைம்ல தான் வந்து விமன் வந்து நெறைய ட்ராமாஸ்குள்ளயும், ஆ அன்சைட் எமோஷனல் சப்போர்ட்காகவும் இது பண்ணிட்டு இருக்க டைம்ல, ஒரு அவங்க மென்டாலிட்டி ஆல்ரெடி அப்ப வீக்கா இருக்கும். ஸோ அந்த டைம வந்து அ ஏதாவது ஒரு ம் 3 பெர்சனோ நியூட்ரலா இல்லாத ஒரு 3 பெர்சன் வந்து யூட்டிலைஸ் பண்ணி, அந்த விமனுக்கு ஏதாவது ஒரு சார்ட்ல அம் எமோஷனலா வீக்கா இருக்கிற டைம வந்து அம் யூட்டிலைஸ் பண்ணி அவங்கள இது பண்றது, ஹராஸ் பண்றதோ, இல்ல நார்மலா பஸ்லயோ, ஆம் இல்லன்னா டே டு டே நம்ம லைஃப்லயே பார்க்குறோம் இல்லையா? ட்ரெயின்ல, கேப்ல, Zomato அ டெலிவரி பாய்ஸ் கூட, காலேஜஸ்ல, ஸ்கூல்ஸ்ல, டீச்சர்ஸு, ஸ்டாஃபு ஏன் பியூன் உட்பட எல்லாருமே வந்து இந்த காலகட்டத்தில வந்து அ ஒரு மாரி தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு மாரி ஆன பசங்கள எப்படி வந்து ரீஹேபிலிட்டேட் பண்றது? அப்படின்றத தான் நம்ப வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஜென்ரலாவே ரீஹேபிலிட்டேட் பண்றதுன்றது வந்து அந்த பசங்களுக்கு வந்து கவுன்சிலிங் குடுக்கறது இல்லாம, அவங்களுடைய விக்டிமைஸ் பண்ணாம, அவங்கள ஹியூமிலியேட் பண்ணாம வச்சுக்கிறதும் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். இப்ப நீங்க சொன்ன மாரி தான். இத வந்துட்டு நம்ம ஜெண்டரையும் தாண்டி அதுக்கு மேல தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமனாலே ஒரு சோசியல் பீயிங் தானே! பொதுவாவே வந்துட்டு எப்படி சொல்றது? அவங்க வந்துட்டு பழகுற விதமா இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு சொல்லுவாங்க தெரியுமா? நான் தனியா இருந்தா சமாளிச்சுப்பேன் எல்லாமே சொல்லிட்டு. ஆனா, உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்கணும். வெளிய ஏதோ ரோட்ல ஏதோ சத்தமோ, இல்லைன்னா வந்துட்டு சண்டை போடுறதோ, ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்மள வந்துட்டு ஒரு உயிர் போட வச்சிருக்கும் தெரியுமா? கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த மாரி இல்லாத ஸ்டேட்டுக்கு போகும்போதாலும் சரி, அப்படி இல்லைன்னா உங்க பார்ட்னரோ, உங்களுக்கு ஃபேமிலி மெம்பரோ, ஃப்ரெண்ட்ஸோ ஏதோ ஒரு அந்த ஸ்பேஸ் குடுக்க மாட்டாங்கல்ல. டைம் ஸ்பெண்ட் பண்றது. அந்த மாரி ஏதாவது இஷ்யூவா இருக்கும்போது, அவங்க வந்துட்டு மென்டலா வல்னரபிளா மாறிர்றாங்க. அதுதான் இங்க பிரச்சனை. இங்க வந்து பிசிக்கல்ன்றது செகண்டரி. அப்யூஸ் பண்றது, இல்லன்னா அவங்களுக்கு வந்துட்டு டொமஸ்டிக்கா இது பண்றது, அது 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 தனி டாபிக். நம்ம அதுக்குள்ள போக வேணாம். அத விட ரொம்ப கொடுமையானது என்னன்னா, மென்டலி அசால்ட் பண்றது.
ம். ம். அதாவது அவங்கள வந்துட்டு எப்படி சொல்லலாம்னா, ஹர்ட் பண்ணி அதுல சந்தோஷப்படுறது. ஆ இல்லைன்னா வந்துட்டு வெளிய ஒரு பிரச்சனை நடக்கும். அத வந்துட்டு வீட்ல காட்டுறது, இல்ல ஃப்ரெண்ட்ஸ்ட்ட காட்டுறது. ஒரு 5 நிமிஷம் பொறுமையா உட்கார்ந்திருந்தாலே உங்களுக்கே அந்த சால்வ் பண்ண முடியும் அந்த பிரச்சனை. எப்பேர்ப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிரலாம். பட் ஆனா என்னன்னா, அத யோசிக்க மாட்டோம். ஏன்னா வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாரி, ஒவ்வொருத்தவங்க எந்த மாரி சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்றாங்க, அவங்க எந்த கட்டத்தில இருந்திருக்காங்க, அந்த மாரி ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க சொன்ன மாரி தான். எப்படிலாம் இந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதில வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஜெண்டர் ஒரு ப்ராப்ளம் இல்லன்னு சொல்லிட்டு. ஒரு இன்சிடென்ட் வேணா சொல்லலாம். இப்ப வந்துட்டு இந்த கோவிட் டைம்ல ஒரு பெரிய ஸ்கூல்ல ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு. அதாவது ஒரு டீச்சர்ன்ற பாருங்க. ஒரு சார் வந்துட்டு ஆ ஹால்ஃப் நேக்கடா வந்து நிக்கிறாரு. வெறும் துண்ட மட்டும் கட்டிட்டு வந்து கிளாஸ் நடத்திக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இத பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க. ஒரு இஷ்யூ ஆச்சு. பெரிய இதாயிருச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா, கேஸ் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஸ்கூல்ல போய் பசங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஷாக்கிங்கான இன்சிடென்ட்னா, பொண்ணுங்க மட்டும் பாதிக்கப்படல. பசங்களும் பாதிக்கப்பட்டாங்க. ஓகேவா? ஆனா, ஒரு மீடியா வெளிச்சத்தில என்னன்னா, அவைங்க ஒரு லிபர்ட்டி எடுத்துக்கிறாங்க. என்னன்னா வந்துட்டு, பொண்ண பத்தி கூட பேசிறலாம். ஆனா, பசங்க ஒரு பத்தி பேசிட்டோம்னா, அது ரொம்ப அசிங்கம். அது வெளிய பேசவே கூடாது. நெறைய பிள்ளைங்களுக்கு வந்து பாய்ஸ்க்கு வந்து அது ஷேம் அப்படின்னு சொல்லி, "நீ வந்து ஒரு ஆம்பள பையன், நீ அழக்கூடாது. நீ வந்து வெளிய உன் பிரச்சனைய சொல்லக்கூடாது. நீயே சால்வ் பண்ணிக்கணும்." அப்படின்னு சொல்றதுனாலே அவங்களுக்கு பிரஷர் இன்கிரீஸ் ஆகும். இதுக்கு சரியா, தப்பான்றதே நெறைய பேருக்கு தெரியாமலே போயிடுது. அதான் இப்ப அந்த கேஸே எடுத்துக்கலாமே. இப்ப வந்து சோசியல் மீடியா எடுத்துக்கலாம். அந்த கேஸ கூட விடுங்க. சோசியல் மீடியா பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கேஸ் நெறைய நியூஸ்ல ரிப்போர்ட் ஆகும். இல்லன்னா சோசியல் மீடியால வந்துட்டு ஒரு ஸ்லைடாவோ ஏதோ ஒரு வகையில வந்துகிட்டு இருக்கும். நம்ம வந்துட்டு எப்படினாலும் நம்ம கடந்து போகாம இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது, நீங்க அந்த கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, அத வந்து குளோரிஃபை பண்ணுவானுங்க. எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு கிளிஷேயான டெம்ப்ளேட் இருக்கும். நான் அந்த இடத்துல இருந்திருக்க கூடாதா? நான் வீட்ல தானே இருக்கேன். என்ன வந்து யாரும் சீண்ட மாட்றாய்ங்க. இந்த மாரி ஒரு டாக் வருதுல்ல. இப்ப இது வந்து என்ன ஆயிருதுன்னா, அந்த விக்டிம வந்துட்டு நீங்க இன்னுமே கஷ்டப்படுத்துறீங்க. அவங்களுடைய பிரச்சனைய அவங்க நெலைமையிலருந்து யோசிக்காம, அவங்களுடைய இயலாமைய வந்து அந்த நேரத்துல வந்து கேலி பண்ணி சிரிக்கிறது. அதுவும் எங்க பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னா, இந்த அண்டர் ஏஜா இருக்காங்கல்ல, அங்க தான் பெரிய பிரச்சனையாகும். இப்போ வந்துட்டு ஒரு வுமன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப அவங்க வந்துட்டு ஒரு பையன இது பண்ணணும் டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா, பொதுவாவே அண்டர் ஏஜ் தான் சூஸ் பண்ணுவாங்க. பெரும்பாலான கேஸ்ல வந்து பார்த்தீங்க ஏன்னா அவன் வந்துட்டு வெளிய சொல்ல மாட்டான். இந்த மாரி இவங்க கூப்பிட்டாங்க. இந்த மாரி அங்க கை வச்சேன், கை வச்சேன்னு சொல்ல மாட்டான். அதே நேரத்தில நீங்க வந்து ஒரு வளர்ந்த ஆள கூப்பிட்டீங்கன்னா, அவன் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சுருவான். அந்த ஒரு பிரச்சனை இருக்கனால இவங்க எப்பயுமே வந்துட்டு எந்த ஒரு கேஸ்லயுமே ஒரு என்ன சொல்றது? ஒரு அப்யூஸ் பண்றவன் வந்துட்டு எப்பயுமே அவனோட கொஞ்சம் கீழ, கொஞ்சம் ஈஸியா அட்டாக் பண்ற ஆளா தான் இருக்கும். எப்படிப்பட்ட ஆட்கள பொதுவா சூஸ் பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, யாருமே கேட்க மாட்டாங்க. இல்லன்னா வீட்ல பேரன்ட்ஸ் அட்டென்ஷன் குடுக்க மாட்டாங்க. அந்த மாரி தெரிஞ்ச விஷயம். நீங்க மோஸ்ட் ஆஃப் த கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஃபீமேல்ஸ் பெரும்பாலும் கை வைக்கிற யாரா இருப்பாங்கன்னா, டீச்சர்ஸா ஒரு சில பேர் இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து டியூஷன் எடுக்கிறவங்களா இருப்பாங்க. வெளிய சொல்ல நம்பிக்கைக்குரிய ஆளுங்க தான் இப்படி பண்றப்போ, அப்போ வெளிய சொன்னா ஏதாவது கஷ்டமாயிடுமோ, இல்ல பேரண்ட்ஸ் ஏதாவது நெனச்சுருவாங்களோ அதுன்றதுக்காக அதுக்காண்டி கூட இப்படி செய்யலாம். அதான் நான் முன்னாடியே சொன்ன மாரி, இந்த ஸ்கூல் டீச்சர்ஸா இருக்கட்டும், இல்லன்னா வந்து டியூஷன் எடுக்கிறவங்களா இருக்கட்டும், இவங்களுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, உங்களுக்கு அந்த பர்சன பத்தி ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. ஓகே இவன் இப்படிதான் இருக்கான், இவன் இது பண்ணிட்டு இருக்கான்ற மாரி தெரியும். அப்ப வந்து இவன இது பண்ணலான்ற மாரி இருக்கும். நெறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. இங்க வந்து நம்ம வந்து பொத்தாம் பொதுவா சொல்லல. நான் ஒரு சிம்பிளா இன்சிடென்ட் சொல்லலாம்னா, அந்த பையனோட சொந்த சித்தி. அவங்கள இது பண்ணி, அவனுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அந்த யூரினேட் ஸ்மெல் இருக்கு தெரியுமா? அது அந்த ஸ்மெல் பார்த்தாலே அவனுக்கு வந்து ஒரு மாரி பயந்துருவான். இந்த மாரியான கேஸும் நெறைய நடந்திருக்கு. இப்ப எப்படி சொல்லலாம்னா, இப்ப இவங்க சொல்றாங்க தெரியுமா? நான் இந்த இடத்துல இருந்திருந்தா தெரிஞ்சிருக்காதான்னு சொல்ட்டு. இப்ப இவங்கலாம் ஒரு வயச தாண்டி ஒரு சில விஷயம் கன்சியூம் பண்ணும்போது உங்களுக்கு ஓகே. ஒரு ஐடியா இருக்கும். இது என்ன ஏதுன்ற ஐடியா இருக்கும். ஆனா, இந்த சின்ன பசங்களுக்கோ, இல்ல சின்ன பொண்ணுங்களுக்கோ அந்த ஐடியாவே இருக்காதுல்ல. அவங்க என்ன நினைப்பாங்க? ஏதோ ஒண்ணு பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க ஒரு என்ன சொல்றது? அவங்க ஒரு கற்பனைய வளர்த்துப்பாங்க. இப்ப நீங்க வந்துட்டு இந்த ஒரு படங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. எப்படின்னா வந்துட்டு அந்த டிராயிங்ல ஒரு மாரி டிஃபரெண்ட்டா இருக்கும். புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அவங்களோட உலகம் வேற. ஒரு அடல்ட்டோட உலகன்றது வேற. நம்மளால 2மே வந்துட்டு அ ஒரே இடத்துல சிங்க் பண்ண முடியாது. ஆனா ட்ரை பண்ணலாம். இப்ப இருக்கிற அந்த ஒரு எக்கனாமிக்கல் ஒரு ரேஸ்ல வந்துட்டு ஹஸ்பண்டும் சரி, ஒய்ஃப்பும் சரி 2 பேருமே வேலைக்கு போ வேண்டிய நிலைமையா இருப்போது. அதே நேரத்தில வீட்ல பெரியவங்கன்ற ஒரு கேட்டகரியே கிடையாது. ஏன்னா எல்லாரும் வந்துட்டு மோஸ்ட்லி அவங்க தனிப்பட்ட ரீதியாவும் சரி, இல்லன்னா வந்துட்டு சிச்சுவேஷன் அந்த மாரி புல்லாயிரும். நம்ம வந்து தனியா போய் இருந்ததுனா கரெக்ட்டா சமாளிக்க முடிய நிலைமை வரும்போது, அவங்க வெளிய போயிருவாங்க. கேர்டேக்கர்ன்ற பேர்ல ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க ஒழுங்கா பார்த்துப்பாங்களா இல்லையான்றது தெரியாது. நம்ம எல்லாரையும் சொல்லல. ம். கரெக்ட், கரெக்ட்.
நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிரலாம். என்னன்னா வந்துட்டு, அ வீட்ல இவங்களுக்கு இவங்க பார்க்க முடியாதா, அவங்க பார்க்க முடியாதான்னு சொல்லிட்டு. அவங்க இடத்துல இருந்தா தானே உங்களுக்கு தெரியும். இப்ப அவங்க 2 பேரும் எதுக்கு ஓட போறாங்க? தன்னோட தனிப்பட்ட இதுக்கு ஓட போறதில்ல. பசங்களுக்காண்டி ஓடுறாங்கன்னா, அவங்களால பார்க்கலாம். பார்க்க முடியாம போறதுக்கு தான் சான்ஸ் அதிகமா இருக்கு. அதுவும் இப்ப இருக்கிற டைம்ல வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. கண்டிப்பா, கண்டிப்பா. அதனால தான் ஸ்கூல்ன்றது வந்து என்னன்னா, இந்த ப்ரீகேஜி முன்னாடி இருக்குமே அது என்னது அது? ப்ளே ஸ்கூல், ப்ளே ஸ்கூல். ப்ளே ஸ்கூல்ன்றது அதிகமாயிருச்சு. அதே நேரத்தில ப்ரீகேஜி, யுகேஜி, எல்கேஜி அத தாண்டி இந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல்லங்க சேர்க்க ஆரம்பிச்சுடுறாய்ங்க. சாப்பாடு எல்லாம் அங்கேயே குடுத்துருவானுங்க. வீட்ல சமைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நைட்டு ஒரு வேள குடுக்கணும். அதுவும் வந்துட்டு ஒரு 5த், 6த் ஆயிடுச்சுனா ஹாஸ்டல் போயிட்டான்னா அவ்வளோதான். வீட்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்க அவங்களே பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாரி இருக்கு. இப்ப இந்த மாரி விஷயம் என்ன ஆகும்னா, அந்த கம்யூனிகேஷன் கேப் ஒண்ணு இது பெருசாகுது தெரியுமா? அத ஃபில் பண்றதுக்கு 3வதா ஒருத்தன் வரான். 3வதா வர ஒருத்தன் வந்துட்டு நல்லவனா, கெட்டவனான்றது தான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆனா பெரும்பாலான கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கெட்டவன் தான் உள்ள வந்து நுழைஞ்சுறானே தவிர, நல்லவங்க உள்ள வந்து நுழையறது கிடையாது. நுழையறவன் கிடையாதுன்றத தாண்டி கம்மியா இருக்கலாம். இப்படி வேணா கரெக்ட்டா சொல்லலாம் நம்ம. ம். கண்டிப்பா. ஏன்னா நம்ம எப்படி சொல்றது? ஏதோ ஒண்ணு தான் இதாயிட்டு இருக்கணும். பேசுறதுக்கோ, இல்ல புலம்புறதுக்கோ ஒரு ஆள் வேணுன்ற மாரி நெனச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப என்ன சொல்றது? ஒரு வளர்ந்துட்டோம். நமக்கு சொசைட்டி இப்படிதான் தெரியும். நமக்கே ஒரு சில சமயம் தோணும்ல. இத மாரி பத்தி பேசவே முடியல. யார்ட்டயாவது பேசணுன்ற இருக்கும். இப்ப சின்ன பசங்க எப்படி இருக்கும்? கரெக்ட். ரொம்ப கரெக்ட். ஸோ, அவங்க அந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ண ஆரம்பிச்சுருவாங்கன்னா, இந்த மாரி இருக்கு, அந்த மாரி இருக்குன்னு சொல்லிடுவாங்க. டக்குன்னு சொல்லிடுவாங்க. நமக்கு தெரியும். இதெல்லாம் சொல்லக்கூடாது. தேவையில்லாம பிரச்சனையாகும்ன்ற நமக்கு தெரியும். சின்ன பசங்களுக்கு தெரியாது. அவங்கலாம் சொல்லும்போது என்னன்னா, ஈஸியா அவைங்கள வந்து டார்கெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாய்ங்க. முதல்ல வந்துட்டு ஏதாவது ஒரு ஆஃபரிங்ஸ் குடுக்குறது. அதாவது சாக்லேட்டோ ஏதோ ஒண்ணு குடுத்து அவங்களுக்கு பழக்கி விட்டுறது. கொஞ்சம் கொஞ்சமா டேம் பண்றது. ஸோ அந்த மாரி தானே இருக்கு. ஸோ இந்த மாரி விஷயங்கள்ல வந்துட்டு ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா, அவங்க வெளிய வந்து அத வெளிய வரணும்ல. இப்ப அடல்ட்டா இருக்கிற நமக்கே வந்துட்டு ஒரு சில சமயம்லாம் ஒரு சில விஷயங்கள்லருந்து வெளிய வரதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. சின்ன பசங்க இன்னும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இல்லையா? ம். கண்டிப்பா. ஸோ அந்த மாரி விஷயங்கள தான் இது பண்ண போறோம். ஸோ இந்த மாரி விஷயங்கள பத்தி தான் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். நீங்க இது பண்ணுங்க. இந்த ஆஃப்டர் சினாரியோ அப்படின்றது வந்து ஒரு விஷயம் வந்து சீரியஸா எடுத்துக்க வேண்டிய விஷயம். ஏன்னா, ஆ இந்த மாரி ஒரு விஷயம் எல்லார் லைஃப்லயுமே கண்டிப்பா வந்து நடக்கும். நடக்கலனா கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நடந்திருக்கும். அந்த சிச்சுவேஷன்ல அவங்க ஒரு டஃப் டைம்ல போறப்போ, ஒரு சில பேருக்கு வந்து டைம் வந்து குடுத்தா புடிக்கும். ஹீல் ஆயிடுவாங்க. சைலன்ஸ்ல ஹீல் ஆவாங்க சில பேர். சில பேர் வந்து மத்தவங்கள்ட்ட மிங்கிள் ஆகி தான் ஹீல் ஆவாங்க. ஸோ அவங்க எப்படியாப்பட்ட விஷயத்துல கம்ஃபர்டபுளா இருக்காங்களோ, அந்த ஸ்பேஸ் நம்ம வந்து ஆப்போசிட்ல இருக்கிற பெர்சனுக்கு வந்து நம்ம குடுத்து பழகணும் அப்படின்றது முக்கியம். இதுல ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா அந்த ஒரு டவுரி கேஸ்ல ஒருத்தவங்க இறந்தாங்க தெரியுமா? ஆமாமாமா. அவங்க விஷயத்துல அவங்க பேரண்ட்ஸ் கூட வந்து இப்படிதான் இருக்குமா, நீ அட்ஜஸ்ட் பண்ணி போமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த பொண்ணு வந்து இவ்ளோ செலவு பண்ணி பண்ணிட்டாங்களேன்ற ஒரு ஃபினான்ஷியல் பர்டனும் அந்த பொண்ணுக்குள்ள இருந்ததுனால, ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயும் கூட அந்த பொண்ணு சொல்றா மாதிரி வந்து பெருசா தெரியல. இல்ல. நீங்க சொன்னதுக்கு தான் சொல்ல வரேன். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஒரு ஸ்பேஸ் குடுக்கணும்னு சொல்ட்டு. கண்டிப்பா. ஆமா. அந்த ஸ்பேஸ் வந்துட்டு ஒரு சில சமயம் என்ன ஆகும்னா, தப்பான முடிவெடுக்கவும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா, இப்ப இவங்களோட கேஸ் எடுத்துக்கோங்களேன். இவங்க வந்துட்டு காலைல கோயிலுக்கு போறேன்னு சொல்லி கிளம்புனாங்க. ஆனா அந்த பொண்ணு ஆல்ரெடி அந்த ஆடியோஸ்லயும் கரெக்ட். ஆனா அந்த ஆடியோஸ்ல நல்ல நுணுக்கமா கவனிச்சோம்னா, அந்த பொண்ணே கூட சொல்லியிருக்கும். இந்த வாட்டி வந்து யாரும் வந்து என்ன காப்பாத்த நான் விருப்பப்படல அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த பொண்ணு ஆல்ரெடி அந்த முடிவ வந்து 2, 3 வாட்டி எடுத்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அப்ப அந்த நேரத்துல அந்த பொண்ண தனியா விட்டுருக்க கூடாது. அந்த பொண்ணுக்கு ஆதரவா பேசி சேஞ்ச் பண்ணியிருந்தா, மேபி அந்த உயிர நம்ம இந்த நாள்ல காப்பாத்தியிருக்கலாம். சோ அந்த மாரி இருக்கிற எல்லாருமே சேம் டைப் கிடையாது இல்லையா? ஒருத்தவங்க டைப்ப பார்த்து அவங்களுடைய அ அவங்களுக்கான ஸ்பேஸ் வந்து நம்ம தரணும். அதுதான் நான் சொல்ல வந்தேன். என்னன்னா, நீங்க சொன்னீங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பேரன்ட்ஸ்ட்ட பேசி நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னவங்க ஒருத்தவங்க. 2ண்ட் டைமு அதோட இத பொறுத்துக்க முடியல. தனியா இருந்தாங்க. அவங்க தனியா தான் விட்டாங்க. எல்லாமே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பேரன்ட்ஸோட பேசி நல்லா பழகிட்டு தான் இருந்தாங்க. காலைல நார்மலா தான் போனாங்க. போன இடத்துல அவங்களுக்கு டக்குனு அந்த இதாயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு இந்த சோசியல் பிரஷர் ஒண்ணு இருக்குல்ல. இப்ப அவைங்க என்ன என்ன குளோரிஃபை பண்ணாங்கன்னா, ஒருவனுக்கு ஒருத்தின்ற மாரி குளோரிஃபை பண்ணாங்க. அத பத்தி நம்ம பின்னாடி வருவோம். ஏன்னா ஒரு வீணா போனவன் அத வந்துட்டு தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அதோட உண்மையான அர்த்தம் என்ன? அதுக்கு என்னன்றத நம்ம பின்னாடி வரலாம். அந்த மாரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்போது என்னன்னா, இவங்களால ப்ராசஸ் பண்ண முடியாதுல்ல. ம். கரெக்ட், கரெக்ட். எண்ட் ஆஃப் த டே என்னன்னா, அந்த கான்செப்ட்டே தப்பா புரிஞ்சுகிட்டதுனால ஒரு அப்பாவே சொல்லி இது பண்றதுனால, அதனால அந்த பொண்ணு இன்னும் வந்து லைஃபயே வந்து மாத்தி இது பண்ற லெவலுக்கு போயிடுச்சு. ஸோ அந்த மாரி தான் விஷயம் நடந்துகிட்டு இருக்கு.
இதுல வந்து இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி தனியா விடலாம். பட் அதையும் தாண்டி என்ன பண்றாங்க? ஏது பண்றாங்க? முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ கொஞ்சமா செக் பண்ணிக்கிட்டு இருக்கணும். கண்டிப்பா. ஸோ அதுதான் நான் இங்க மென்ஷன் பண்ண வந்தது. ஓகே அடுத்து என்னது? அடுத்து பேச வேண்டியது எப்படி எப்படிலாம் உங்களுக்கு வந்து ரீஹாபிலிட் பண்ணலாம் அப்படின்றது. நான் அந்த இந்த பாயிண்ட்லேருந்து பாருங்கண்ணா. ரீஹாபிலிட்டேஷன் மே அக்கர் ஒன்லி வித் அதுலேருந்து பார்க்கலாம். நீங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் அப்படியே இது பண்ணிக்கிறேன். ஓகே. நான் இப்போ ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்றது, நமக்கு பிடிச்சவங்க மேல வந்து நம்மளோட பர்டன்ஸ் வந்து நமக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பனா கம்யூனிகேட் பண்றது மூலியமா. அதாவது சொல்றவங்க வந்து ட்ரஸ்டபிளா இருக்கணும். அவங்க வந்து ஜட்ஜ் பண்றதோ, அந்த சார்ட் ஆஃப் பிரஷரோ இல்ல நம்மளுடைய பெர்சனல் திங்க வந்து வெளிய போய் பப்ளிஷ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே கூட இருக்கக்கூடாது. அதனால அந்த மாரி ஒரு பெர்சனலான ஒரு ஃப்ரெண்ட் கண்டிப்பா எல்லாருக்கும் இருப்பாங்க. இல்லன்னா அப்பா, அம்மா இல்லன்னா ம் அ நெறைய சோஷியலிஸ்டிக்கான திங்ஸ் எல்லாம் இருக்கு. ஆ டான்ஸ், யோகா அந்த மாதிரி அவங்களுடைய ம் அ கீபோர்ட் கத்துக்கிறதோ, இல்ல ஒரு ஸ்விம்மிங்கோ, ஒரு நியூ ஆக்டிவிட்டி பண்றது மூலியமா கூட, அவங்கள வந்து பிஸியா வச்சுக்கிறது மூலியமா கூட அவங்க கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் ஆகலாம். அந்த பொண்ணு இறந்துச்சு இல்லையா? அந்த பொண்ணு கூட டெய்லரிங், ஆரி ஒர்க் அந்த மாரி நெறைய பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு ஃபோன் வாங்கி நம்பர்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணியிருக்க தொட்டு தான், அந்த பொண்ணுக்கு இன்னும் ரொம்ப பிரஷரைஸ் ஆயிருக்கு. அதனாலேயே கூட அந்த பொண்ணு ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்டா. அதனால கூட அந்த பொண்ணுக்கு வந்து இன்னும் பிரஷர் ஏறிக்கும். ஒரு வேள அந்த பொண்ணு வந்து ஓகே உன்னோட பேஷன நீ ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் குடுத்திருந்தா, நல்ல கார் ஓட்ட தெரிஞ்ச பொண்ணு, விவரமான பொண்ணு இந்த லெவலுக்கு வந்திருக்க மாட்டா. அந்த மாரி நம்ம எல்லாருக்கும் அவங்களுக்கான ஸ்பேஸ் வந்து தந்தே ஆகணும். இப்ப வந்து என்னன்னா, இப்ப நீங்க சொன்ன மாரி தான். அந்த ஸ்பேஸ்ன்றது கரெக்ட்டா குடுக்கணும். அதே நேரத்தில அவங்களுடைய மைண்ட டைவர்ட் பண்றதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி இப்ப என்னன்னா, நம்ம ஒரு சில கேஸ்லாம் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. கவுன்சிலிங் மட்டும் ஒரு ஆகாது அப்படின்றத வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அவங்கள ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு ஏன்னா ஒரு சில பேருக்கு அந்த அம் இது மாதிரி இருக்கும்ல. நான் நான் அந்த ஒரு எப்படி சொல்றது? என்னோட விஷயம் வந்து ஒரு கவுன்சிலிங் ன்றத ஒரு அ தாழ்வு மனப்பான்மை மாரி வந்துரும் ஒரு சில பேருக்கு. நம்ம என்ன மென்டலா? அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாரி இருக்கிற பெர்சன்ஸ்க்கு வந்து கூட இது ஒரு இல்ல இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்ப அந்த மாரி யோசிக்கிறாங்கன்னா, என்னன்னா அவங்க சொல்றத யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. எனக்கு இப்படிதான் ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுவாங்களே தவிர, பட் ஆனா அது ஆப்போசிட் சைட்ல வந்து ஒழுங்கா ரிசீவ் பண்ணிக்கங்கன்னா பண்ண மாட்டாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க தெரியுமா? இப்ப அவங்க வந்து கஷ்டமா இருக்கு. எனக்கு வந்து சொல்றாங்க. அவங்களால ஓப்பனாவும் சொல்ல முடியாது. ஏன்னா யாரையும் யார்ட்டயுமே வந்துட்டு 100% ஒரு விஷயம் சொல்ல மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் சரி. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. அதே மாரி ராங்கான டிசிஷன்ஸ் வந்து ஆ ப்ரிவெயில் பண்றது. அதாவது நெறைய பேர் வந்து ரிலிஜியஸா வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. நம்ப இந்த லைஃப் முடிஞ்சா நமக்கு இன்னொரு ஒரு லைஃப் நல்லா இருக்கு அப்டின்ட்டு. பட் நம்ம யாருமே அந்த லைஃப்குள்ள போய் பார்த்தது கிடையாது. ஸோ பார்க்காத ஒரு விஷயத்த வச்சு, நம்ம வந்து இந்த லைஃப எண்ட் பண்ணிக்கிட்டா நம்ம பிரச்சனை சால்வ் ஆயிடும் அப்டின்னு நெறைய பேர் நெனச்சுக்கிறாங்க. இல்ல மொதல்ல உள்ள கிணறையே தோண்ட முடியலையாம். பக்கத்து ஒரு கிணறையும் என்னைக்கு தோண்டுறதுன்னு கனவு கண்டுட்டு இருக்கானா? அந்த கதையா தான் இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. அப்புறம் ஒருத்தவங்கள வந்து ப்ளேம் பண்றதுனால, ஆ எந்த ஒரு விஷயமுமே நடக்க போறது கிடையாது. அந்த ப்ளேம் பண்றது மூலியமா நம்ப வந்து ஒரு சில பேர் மேபி வந்து இன்னுமே கூட ஸ்ட்ரெஸ் ஆவறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்கள வந்து நீ இப்படி பண்ணதானன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து இதுக்கான காரியத்த வந்து இது பண்றதுனால தான். அவங்க பாஸ்ட் மிஸ்டேக் வந்து, "நீ ஃபர்ஸ்ட் இப்படி பண்ணல. அதனால தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி பண்ணோம்னா, அவங்களுக்கு இன்னுமே அந்த மென்டாலிட்டிக்கு வந்துருவாங்க. ஓகே. நமக்கு வந்து ஹோப்பே இல்லாம போயிடும். அந்த பொண்ணு இறந்துச்சுல்ல, அந்த பொண்ணு கூட சொல்லியிருக்கும். எனக்கு ஹோப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தவங்க நம்பிக்கையா பேசுறதுக்கு கூட யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டுருப்பாங்க. எத எடுத்தாலும் உனக்கு வந்து கடைசில இப்படி ஆயிடும். இன்னுமே கூட ஹெவியா தான் போகும் அப்படின்னு சொல்லாம, நம்ம லைஃப் மாறும், நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுனாலேயே கூட ஒரு நமக்கு ஒரு சார்ட் ஆஃப் தைரியம் கூட கிடைக்கும்ன்றது வந்து கூட யாருமே இப்ப இருக்கிறவங்கள சொல்லல. ஒரு ரீசென்ட்டான ஒரு நீயா நானா டாக் ஷோல நான் வந்து கேள்விப்பட்டேன். ஒருத்தவங்க வந்து மெட்ரோல போயிட்டுருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாரி அழுதுட்டு இருந்தாங்க. அவங்க கைய ஒண்ணுமே பேசல. அவங்க ஜஸ்ட் கைய புடிச்சேன். அவ்வளதான். 2 பேருமே ஃபீமேல்ஸ் தான். அவங்க உடனே அவங்க அழுகை ஸ்டாப் ஆயிடுச்சுன்ட்டு. ஸோ, அ ஒரு மாரல் சப்போர்ட் கூட இந்த காலத்துல வந்து யாருமே தரமாட்றாங்க அப்படின்றது தான் ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ந ந நம்ப பெருசா ஒருத்தவங்களுக்கு பண்ண தேவையில்ல. டே டு டே லைஃப்ல எல்லார்கிட்டயும் கைண்டா இருந்தாவே மோர் தென் எனஃப். அவங்க என்ன கோ த்ரூ பண்றாங்கன்றது நமக்கு தெரியாது.
ஒரு அழுதாங்கனாவோ, நம்ம போயிட்டு அவங்க பெர்சனல் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க. நெறைய பேர் இப்ப ஷேர் பண்றத. யாருக்குமே ட்ரஸ்ட் இல்ல. இப்ப இந்த காலத்துல. அத வச்சு அவங்க ஏதாவது பிரச்சனை கிரியேட் பண்ண போறாங்களோ அப்டின்ட்டு. அதனால அவங்களுக்கான ஸ்பேஸ் அப்டி தரணும் அப்டின்றது நீங்க தான் என்னோட இந்த பாயிண்ட். "இருகப்பற்று" படம் பார்த்துருக்கீங்களா? இல்லையே! "இருகப்பற்று" இல்லையா? சரி ஓகே. அதுல வந்துட்டு இவரு ஸ்ரீயும் அவங்க பார்ட்னர் இருக்கிற மாரி கதை போயிட்டுருக்கும். "இருக்கப்பட்டு" தான் நெனைக்கிறேன் படம் பேரு கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. ஸோ அங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்துட்டு ஸ்டார்ட்டிங்ல அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டு இருக்க மாரி இருக்கும். ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா, இவ பண்ற சின்ன சின்ன மிஸ்டேக்க வந்து குத்தி காட்டி, குத்தி காட்டி அப்புறம் என்னன்னா வந்து அந்த மேல் கேரக்டர் என்ன பண்ணுவான்னா, டாமினேட் பண்ண ஆரம்பிப்பான். இவ வந்து கரெக்ட்டாவே சொல்லியிருந்தாலும், ப்ராப்பராவே சொல்லியிருந்தாலுமே, "நீ முன்னாடி அதானே பண்ணிக்கிட்டு இருந்த. இப்ப இப்ப தப்பு தான் பண்ணியிருப்பான்னு" சொல்லிட்டு இது பண்ணாங்க. அது ஒரு கட்டத்தில பெரிய ப்ராப்ளம் ஆகும். இப்ப நீங்க சொல்றதும் கிட்டத்தட்ட அதேதான். ஏன்னா வந்துட்டு தப்பு பண்ணலாம். ஓகேவா? ஹியூமன்ஸ் ஆர் மிஸ்டேக் பண்றதுன்றது ஒரு காமனான விஷயம். அத திருப்பி ரிப்பீட் ஆகாம இருக்கிறதுக்கு என்னன்ற வழிய தான் பார்க்கணுமே தவிர, நீ பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அவங்க எப்படி அடுத்த ஸ்டேஜ்க்கு போவாங்க? இப்ப நீங்க சொன்ன மாரி தான். எக்ஸாக்ட்டா வந்துட்டு அந்த ஒரு பிளாக் ஆயிரும். அவங்க அடுத்தடுத்து யோசிக்க மாட்டாங்க. பிளேம் பண்ண ஆரம்பிப்பாங்க. தன்ன தானே பிளேம் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஒரு என்னோட இப்ப ரீசென்ட் சர்க்கிள்ல கூட ஆ டேப்லெட்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. எதுக்கு எடுத்தாலும் டேப்லெட்ஸ். அவங்க சிட்யூவேஷன் என்னன்னு தெரியாமலே பேரண்ட்ஸே கூட இவங்கள ஒரு மனநல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போணும். அந்த பொண்ணு கிட்ட உட்கார்ந்து பேசினாவே மோர் தென் எனஃப். ஆனா வந்து அந்த பேரண்ட்ஸே வந்து கூட்டிட்டு போயிட்டு, "நான் வந்து உனக்கு மனநிலைமை சரியில்ல. உன்ன நான் வந்து ஒரு மனநல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போப்போறேன்னு" சொல்லிட்டு, பைபோலார் டிசீஸ்க்கு உண்டான டேப்லெட்ஸ் எல்லாம் அந்த பொண்ணுக்கு குடுத்து வச்சிருக்காங்க. அந்த டிசீஸ் ரொம்ப ஸ்வீட்டா பேசுற எங்களுடைய சர்க்கிள் பொண்ணு. அந்த மாதிரி ஒரு சிட்யூவேஷன்க்கு தள்ளப்படுறாங்க. நார்மலாவே பேசுற ஒரு பொண்ணு. ரொம்ப நார்மல். பட் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க ஒரு ஸ் அ ஹார்ட்ஷிப் வந்து க ஒ பண்றா ஒரு ஒரு ஹார்ட்ஷிப்குள்ள வராங்க. அந்த ஹார்ட்ஷிப்ல பேரண்ட்ஸ் வந்து இப்டி பண்றாங்க. அவங்க பொண்ணுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் கோவத்துல வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிக்கிறதோ, இல்ல கோவத்த வந்து வெளிப்படுத்த தெரியாம கோவப்படுறதோ, அத வந்து பேரண்ட்ஸ் வந்து இப்டி எடுத்துக்கிட்டு, அந்த பொண்ணு வந்து 6 ஹார்ஸ் வந்து ஸ்லீப்பிங் டேப்லெட் தர்றது. ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டு தூங்காம கோவமா உட்கார்ந்துட்டு இருக்காளா, இன்ஜெக்ஷன் பண்றது, கேரக்டர் வந்து அசாசினேட் பண்ணி பேசுறது, எல்லாத்தையும் மறக்கிற மாரி டேப்லெட்ஸ் குடுக்கறதுன்ட்டு ஏகப்பட்ட டேப்லெட் குடுத்து, கிட்டத்தட்ட 12 கேஜிஸ் லூஸ் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு. ஸோ அந்த மாரிலாம் கூட நெறைய பேர் பண்றாங்க. இல்ல சில பேர் நெறைய செல்ஃப் மெடிகேஷன் கூட நெறைய பேர் எடுத்துக்கிறாங்க. சான் ரேச்சல் அப்டின்ற ஒருத்தவங்க கூட மாடலா இருந்திருக்காங்க. அவங்க வந்து ம் அ ஒரு மாடலிங் துறையில வந்து ஒரு புரட்சிய எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த மாரி கலர் வந்து முக்கியம் கிடையாது. ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் தான் முக்கியம் ஒருத்தவங்களுக்கு. கலர் இவங்க அந்த பாண்டிச்சேரி மாடல். ஓகே. புரியுது. சொல்லுங்க, சொல்லுங்க. ஒருத்தவங்களுடைய ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் தான் வந்து ஒருத்தவங்களுக்கு முக்கியம். கலர் வந்து வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க அப்டின்ட்டு. கரெக்ட். அவங்க வந்து நெறைய நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாரி ஃபாரின்லயே பெரிய, பெரிய மாடல்ஸ் வந்து டார்க் மாடல்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பட் நம்ப நாட்ல லோக்கல் க அ நகை கடையில கூட டார்க் மாடல்ஸ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு ரெடியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய புரட்சிய கொண்டு வந்தாங்க. ஆனா, அவங்களே கடைசில வந்து ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாம் போட்டுட்டு, ஆம் அவங்க வந்து சூசைட் தான் பண்ணி இறந்தாங்க. இல்ல அதுல இன்னொரு கேட்ச் என்னன்னா, அவங்க வந்துட்டு ஃபினான்ஷியலா கொஞ்சம் பர்டன் அதிகமாச்சு. ஏன்னா, அவங்க வந்து இண்டிவிஜுவலா ஒரு சில ஷோஸ் நடத்தி, அதுல ப்ராப்பரா ரெவென்யூ இல்லாம போனதாவும் ஒரு சில ரீசன் ஒரு சில நியூஸ்லலாம் போட்டிருந்தாங்க. மேபி அதுவும் ரீசனா இருந்திருக்கலாம். அவங்களுக்கான அ அவங்களுடைய பேச்ச கேட்கறதுக்காக ஒரு ஆள் இருந்திருந்தா, இப்படி ஆகியிருக்காம போயிருக்கும். அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொல்லல, "நான் கடன் வாங்குனத" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தா மேபி அவங்க பர்டன் கம்மியாயிருக்கும்ல. அதுதான் இங்க சொசைட்டி ஒரு பிரஷர் கிரியேட் பண்ணிருச்சு. என்னன்னா வந்துட்டு, ஈக்குவாலிட்டின்னு தாண்டி எக்விட்டி தான் மெயின். ஓகே. இப்ப வந்து ஆணும், பெண்ணும் சமம்ன்றது அது காமன் திங். அதுல வந்து டிபேட்டே கிடையாது. ஆனா வந்துட்டு, நான் எந்த ஸ்டேஜ்ல இருக்கேன், என் பார்ட்னரோ என் கூட இருக்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கான்றத புரிஞ்சுக்கணும்ல. 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணா தான் தெரியும். எனக்கு இந்த மாரி பிரச்சனை இருக்கு. எனக்கு இவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சா, அதுக்கேத்த மாரி ஆப்போசிட்ல உங்க பார்ட்னர் ஹெல்ப் பண்ணலாம், பண்ணாம போலாம். அது செகண்டரி. நான் அதுக்குள்ள வரல. அட்லீஸ்ட் சொல்லிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பா. ஆப்போசிட்ல இருக்கிற பார்ட்னர் ஒரு சஜஷன் சொன்னா, அதையும் எடுத்துக்கிறதுக்கான மென்டாலிட்டி இப்ப யாருக்குமே இல்ல. இப்ப வந்து ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, அ இன் நமக்கு இருக்கிற இந்த சிட்யூவேஷன்ல இப்ப இந்த கமிட்மெண்ட் வேண்டாம், இந்த பிசினஸ் வேண்டாம், இந்த ஐடியா வேண்டாம் அப்படின்னு சொல்ற இடத்துல வந்து அது உண்மையிலேயே வேலிடான பாயிண்ட்டா இருக்கலாம்.
அளவுக்கு மிஞ்சி கடன் வாங்குனா நம்மளால கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அ சொன்னா, அத வந்து எடுத்துக்கிற மைண்ட் செட்ல எய்தர் ஆஃப் த பார்ட்னர் ரெடியா இல்ல. இப்போ ரம்மில நெறைய பாய்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க. சில பேர் சில கேர்ள்ஸ் வந்து அவங்களுக்கான தேவையான திங்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ அளவுக்கு மீறி கடன் வாங்கிட்டா, கட்ட முடியாது அப்படின்றதுல எய்தர் ஆஃப் த பேர் வந்து கிளியரா இருக்காங்க. ஆப்போசிட்ல இருக்கிற பெர்சன் அதுக்கு வந்து கிளியரா இல்ல. அதனால நெறைய விஷயம் மறைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இண்டிவிஜுவலா டிசிஷன் எடுத்தா நெறைய விஷயம் மறைக்க வேண்டியது வரும். அப்ப இண்டிவிஜுவலா டிசிஷன் எடுத்தா கான்சிக்வென்சஸ் வந்து வேற மாரி கண்டிப்பா அமையலாம். அதுக்கு 2 ரீசன் சொல்லலாம். ஒண்ணு வந்துட்டு நான் தனியாவே பார்த்துப்பேன்ற ஒரு கான்ஃபிடன்ஸா இருக்கலாம். இன்னொன்னு பார்ட்னர் எப்படி ப்ராப்பரா எடுத்துப்பாரா? இல்ல அவர் ஏதாவது சொல்லுவாரா? அது ஒரு தேவையில்லாதது தானே! இப்ப நெறைய வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்துட்டு அ அம்மாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சீட் எடுப்பாங்க. யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். வர காச சேர்த்து வச்சு சீட் எடுத்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா என்னன்னா, அதில வந்துட்டு 1 மாசமோ, 2 மாசமோ புடிச்சுப்பானுங்க அந்த கம்பெனி பொறுத்து. ஒரு 36 மாசம் போட்டீங்கன்னா, 1 மாசம் புடிச்சு மிச்ச காசுலாம் எடுத்து குடுப்பானுங்க. அது இன்கேஸ் அவங்க வீட்ல அவங்க யாருக்காவது தெரிஞ்சுச்சுன்னா, அது ஒரு சண்டை வரும். என்னன்னா, நீங்க அதே காச பேங்க்ல போட்டீங்கன்னா, உங்களுக்கு வட்டியும் வரும். உங்க காசும் உங்க கையில தான் இருக்க போகுது. எப்பனாலும் நம்ம ரிட்ரை பண்ணிக்கலாம். பட் இதுல என்னன்னா, இதுக்கு எடுத்தாலும் காசு, அதுக்கு எடுத்தாலும் காசுன்ற மாரி புடிச்சிட்டு இருப்பாங்க. நெறைய பேர் என்னன்னா வந்துட்டு பேங்க்க நம்ப மாட்டாங்க. நம்ம தெரிஞ்சவங்க தானே காச குடுத்துட்டு ஏமாந்து போற சான்ஸ் இருக்கும். அதுக்கான ஒரு டாக் வந்தாலும் பிரச்சனை வரும். நெறைய இடத்துல நடந்துட்டு இருக்கும். நம்ம எங்க பண்றோம்? ஏது பண்றோம்? 2வது அது பணம்ன்றத தாண்டி உங்க 2 பேருக்குள்ள இருக்க ட்ரஸ்ட் தானே. அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டரே இங்க உடைஞ்சு போச்சுன்னா, அப்புறம் என்ன சீக்ரசி மெயின்டெயின் பண்ணி இது பண்றது? ம். பிரைவசின்றது வேற. இங்க பிரைவசிக்கும், சீக்ரெட்டா இருக்கவனுக்கும் வித்தியாசம் தெரியாம நெறைய பேர் சுத்திட்டு இருக்கானுங்க. பிரைவசினா, இப்போ உங்க ஃபோன்ல உங்க Instagram யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதில சேட் வருது, இது வருதுன்னா, அது உங்க பிரைவசி. ஓகேவா? அது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, உங்க பார்ட்னர்ட்ட சொல்ல போறீங்க. அதுவரைக்கும் அது உங்களுடைய தனிப்பட்ட இது. உங்களால பார்க்க முடியுமா? சமாளிச்சுட்டு போயிடலாம். ஆனா சீக்ரசின்றது என்னன்னா வந்துட்டு, இது தெரியவே கூடாது. இது தெரிஞ்சா நமக்கு நம்ம எப்படி மதிப்பாங்க? நமக்கு ஈகோ ஆயிடுது அப்படின்னு. அந்த மாரி தான். இப்ப வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ வொர்க் ஸ்பேஸ்ல வந்துட்டு எய்தர் 2 ஜெண்டர்ல யாருக்காவது ஏதாவது ஒரு ஹராஸ்மென்ட்டோ, இல்ல ஏதோ ஒண்ணு தப்பா பிஹேவ் பண்ண பார்த்துட்டு இருக்கான். ப்ராப்பரா இல்லன்னு சொல்லிட்டு, நீங்க வந்து அத பார்ட்னர்ட்ட சொல்லாம மறைச்சீங்கன்னா, வேற மாரி பிரச்சனை மாறிடும். கரெக்ட், கரெக்ட். கண்டிப்பா. பிரச்சனை இருக்குன்னு சொல்ட்டீங்கன்னா, ஓகே. இவருக்கு தெரிஞ்சிரும். நாள பின்ன அவன் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ற மாரி இருந்தா, நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏதோ ஒண்ணு இருக்கலாம். ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா, முதல்ல உங்க கூட நிக்க போறது உங்க பார்ட்னர் தான். ஆனா, உங்க பார்ட்னருக்கே தெரியாம இருந்துச்சுன்னா, அது அப்ப அவங்க எப்படி எடுத்துப்பாங்க? யாரு சப்போர்ட்டிவா இருந்தாலும், இல்லனாலும், நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட நம்ம கண்டிப்பா இந்த மாரி இவ்ளோ வரவு இருக்கு, இவ்ளோ செலவு இருக்கு அப்டின்றத வந்து நம்ம சொல்லியிருக்கணும். அத கரெக்ட்டா அக்கவுண்ட் பண்ணிட்டோம். இப்ப நம்ம வீட்லலாம் அம்மா, அப்பா 2 பேர் சேர்ந்து தான் வந்து டைரி எழுதுவாங்க. சேலரி வச்சுட்டு. ஆனா இந்த காலத்துல வந்து அது ஒரு போட்டியாவே எடுத்துக்கிறாங்க. நான் இவ்ளோ ஏர்ன் பண்றேன். நீங்க இவ்ளோ ஏர்ன் பண்றீங்க. யார் வந்து அதிகமா ஏர்ன் பண்றா? அப்டின்னு சொல்லிட்டு. சோ, அவங்க வந்து நெறைய காசு போட்டு, அம் நான் இவ்ளோ போடுறேன், ரெவென்யூ இவ்ளோ வரும்ன்ற ஹோப்ல தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. அது லாஸ் ஆகணும்னு யாரும் பண்ணியிருக்க போறதில்ல. பட் ஆனா, அதோட இன்னொரு சைடு காயினுக்கு 2 சைடு இருக்கா மாரி, இன்னொரு சைடு அவங்க யோசிச்சிருக்கணும். இல்லன்னா அது ஒரு அவங்களுடைய பார்ட்னர்ட்ட ஷேராவது பண்ணியிருக்கணும். இல்ல, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் பிரஷர் இன்னொன்னு இருக்குல்ல. இப்ப வந்து அவங்க எப்படி ப்ரொஜெக்ட் ஆயிட்டாங்கன்னா, இண்டிபெண்டன்ட் வுமன் அந்த மாரி ப்ரொஜெக்ட் ஆயிட்டாங்க. ஸோ, அவங்களுக்கு வந்துட்டு சப்கான்ஷியஸா என்னன்னா, நம்மளால பண்ண முடியும், சமாளிக்க முடியுன்ற மாரி இருக்கும். அவங்க மேபி யோசிச்சிருக்க மாட்டாங்க. அது ஒரு கட்டத்தில என்ன ஆகும்னா, அந்த இந்த சோசியல் பிரஷர் ஒரு ரீசன். நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க, கராத்தே வந்து கேர்ல்ஸ் வந்து கத்துக்கோங்க. பெப்பர் ஸ்ப்ரேலாம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த மாரி அம் அ சிலம்பம் அந்த மாரிலாம் நீங்க கத்துக்கோங்க. கபடி இதெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் வந்து நான் அந்த மாரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு அகைன்ஸ்ட் ஆனவ கிடையாது. ஏன்னா, அந்த மாரி ஆக்டிவிட்டீஸ் கத்துக்கிறதுனால நமக்கு நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆனா, ஆ ஒரு விஷயம் வந்து நம்ம பண்றோம் அப்டின்னா, டெஃபினட்டா அது வந்து நம்மள வந்து காப்பாத்த போறது கிடையாது. ஆன் ஸ்பாட்ல நம்மளுடைய மென்டல் கெப்பாசிட்டி, நம்மளுடைய மென்டல் எபிலிட்டி மட்டும் தான் அந்த இடத்துல வந்து கண்டிப்பா ஸ்டே ஆக போகுது. அந்த இடத்துல நம்ம வந்து பெருசா கராத்தே பண்றதோ, இல்ல பேக்லருந்து பெப்பர் ஸ்ப்ரே எடுக்கிறதுக்குள்ள நமக்கு வந்து அதுக்கான இது அப்ப இருக்காது. இல்ல அது வந்துட்டு கத்துக்கிறது ஒரு பிரச்சனை இல்ல. பட் அது வந்து நீ கத்துக்கிட்டா தான் இருக்க முடியுன்றது தான் இங்க ப்ராப்ளமா இருக்கு. இப்ப நீங்க வந்துட்டு எனக்கு வந்து இத சொல்லிக் குடு, அத சொல்லிக் குடுன்னு இது பண்ணிட்டு இருக்காங்க. பசங்களுக்கு சொல்லிக் குடுக்கலாம்ல. ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் எப்படி அப்ரோச் பண்ணணும்? இந்த மாரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக் குடுத்து வளர்ந்தா இன்னும் ஈஸியா போயிரும்ல. இப்ப நெறைய வீட்லயே என்ன பிரச்சனைன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து ஒரு சில விஷயம் பண்ணா ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமா இருக்கும். அதே ஒரு பையன் பண்ணா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட்.
லேட்டா வீட்டுக்கு ஏன் வந்தேன்னு சொல்லிட்டு பசங்கள திட்டுறது கிடையாது. ஆப்வியஸா பொண்ணுங்கள தான் திட்டுறாங்க. இல்ல எங்க வீட்ல அந்த மாரி பிரச்சனை இருக்காது. ஏன்னா நான் 9 வரைக்கும் தூங்குற ஆளு. ஸோ எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அதான் நீங்க சொல்ற மாரி தான். இப்ப வந்து என்னன்னா, இந்த ஒரு பிரச்சனை வரும். அப்புறம் வந்துட்டு வெளிய போகும்போது வீட்ல இருக்கிறவங்களே சொல்லுவாங்க. இந்த மாரி போய் ட்ரெஸ் பண்ணாத, இந்த மாரி அது பண்ணாத, இது பண்ணாதன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப இந்த மாரி வீட்டுக்குள்ளேயே இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்போது, அப்ப இன்ஸ்டால்மென்ட் டேக்ன்றது வந்து வேலிடான ஒண்ணு தானே. அப்ப நான் எப்படி வந்துட்டு, என் வீட்ல இருக்க பொண்ணுங்களுக்கு நான் வந்துட்டு ஒரு மாரி பேசிட்டு, வெளிய வந்துட்டு அப்படி இல்லன்னு அப்படி நான் ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? ஆமா. அந்த ஸ்டேட்மெண்ட்டே அப்ப வந்துட்டு அப்ப நான் வந்துட்டு என்ன சொல்றது? இன்டைரக்ட்டா நான் வந்து அத ஆமோதிக்கிறேன். ஆமா இன்ஸ்டால்மென்ட்ன்றது டேக்ன்றது ஒண்ணு இருக்கு. உண்மதான்றத நம்ம ஆமோதிச்சு தான் ஆகணும். கரெக்ட்டா? கரெக்ட்டு. ஸோ இந்த மாரி தான் சொசைட்டி இருக்கு. இப்ப இப்ப இதுலயே வந்துட்டு அவங்க நாளைக்கு போய் இப்ப அவங்க வந்து வேணும்னு யார்ட்ட பிரச்சனை போறதில்ல. இப்ப வந்துட்டு நான் பாட்டுக்கு ரோட்ல நடந்து போயிட்டுருக்கேன். ஓரத்துல சாக்கடை நிக்குது. நான் போய் வேணும்னே சாக்கடையில போய் நிக்கவா முடியும்? கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். நடந்து தானே போறேன். என்னோட வேலை என்ன? நான் ரோட்ல நடந்து போறது தான் என் வேலை. சாக்கடை மிதிக்கிறது என் வேலை இல்லையே! சாக்கடை வந்துட்டு தண்ணி அதுவா பொங்கி வெளிய வந்துச்சுன்னா, நான் பொறுப்பாக முடியாதே! அது சாக்கடை தப்பு. அந்த தண்ணி ஒழுங்கா பரமிக்க விட்டவனோட தப்பு. நடந்து போறது ஏன் தப்பு இல்லையே! எவ்வளோக்கு எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு ரிஃப்ரெயின் பண்ண முடியுமோ அவ்வளோ ரிஃப்ரெயின் பண்ணிக்கலாம். அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் நடந்து போறேன். வழியில வந்துச்சுன்னா, நான் அத ஒதுங்கி போக தான் முடியுமே தவிர, நான் உட்காந்து சாக்கடைய வந்து கிளீன் பண்ணணுன்றது என்னோட வேலை கிடையாது. அது பண்ண வேண்டியவங்க வேலை. கரெக்ட்டா? அதே மாரி தான் பொண்ணுங்க அவங்க பாட்டுக்கு போறாங்கன்னா, அவங்க வேலைய பார்த்துட்டு போணும். பசங்க தப்பு பண்றாங்கன்னா, நீ பசங்கள சின்ன வயசுல நீங்க கண்டிச்சு வளர்த்துருந்தா, அவன் ஏன் இந்த மாரி தப்பு பண்ண போறான்? கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். கண்டிப்பா. சொசைட்டின்னு ஒண்ணு இருக்குது. இப்படி பண்ணக்கூடாது. அதே நேரத்தில நான் முன்னாடியே பேசின மாரி பசங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம கேள்வி கேட்கணும். நீங்க கேள்வி கேட்காம விட்டுட்டு, கடைசியில வந்துட்டு ஏதாவது என்ன சொல்றது? பிரச்சனை நடக்குதுன்னு சொல்றதும் ஒரு பையன் தான். அத குளோரிஃபை பண்றதும் ஒரு பையன் தான். அப்புறம் எப்படி விளங்கும்? இதே ஒரு பொண்ணு சொல்லாமன்னு வந்துட்டு நீங்க சம்மந்தமே இல்லாம ஒரு டாக் எடுக்குறீங்கல்ல. உடனே வந்துட்டு, இவ வந்து பொய் சொல்றா, தப்பு பண்றா. தப்பு பண்றவங்க 2 பக்கமும் இருக்காங்க. நீங்க வந்துட்டு இதுதான் சொல்லி கை நீட்ட முடியாது. அது ரொம்ப தப்பான விஷயம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா அலிமோனி வச்சு ஒரு சில பெண்கள் வந்து ஏமாத்துறாங்கன்றதுக்காண்டி அந்த கான்செப்ட்டே தப்புன்னு சொல்ல முடியாது. அது ஏன் வந்தாங்கன்ற ரீசன் ஒண்ணு இருக்கு. இப்ப வந்துட்டு என்னன்னா, எல்லாத்தையும் எக்கனாமிக்கோட ஒரு இது பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. இப்ப வந்துட்டு இடபிள்யூஎஸ் குடுக்கணும்னா, நாங்க எக்கனாமிக் வச்சு தான் குடுப்போம்ன்றாங்க. அப்படி நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன் குடுத்தீங்கன்னா தப்பு. ஆனா அது குடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப என்னன்னா அலிமோனி கேஸ் என்ன சொல்லுவாங்க? 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க. பையன் சம்பாதிக்கிறான். அதுக்கு உண்டான இனிஷியல் நோக்கம் என்ன? அந்த காலத்துல இவங்களால சம்பாதிக்க முடியல. இவன் நாளைக்கு விட்டுட்டு போனான்னா, இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தேவைப்படுமேன்னு சொல்லி ஆரம்பிச்சது தான். கரெக்ட். அத இன்னைக்கு மிஸ்யூஸ் பண்றாங்கன்னா, அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, இத பண்ண சொல்லி நீங்க கேட்கலாமே தவிர, வாங்கவே கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? உங்களாலயும் வாங்க முடியுமே. ஆனா என்ன பிரச்சனைன்னா, நாங்க வந்து பேட்ரியார்கி பார்ப்போம். ஸோ அதனால நாங்க வந்துட்டு காசு வாங்க மாட்டோம். எங்களுக்கு காசு தேவை கிடையாது. காசு வேணான்னு சொல்றதும் அவன் தான். காச குடுக்குறதுக்கு அழுகுறதும் அவன் தான். இங்க வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் பேசுறோம்னா, அது அந்த ஏன்ற ரீசன் இருக்குல்ல. அந்த ரீசன் ஆஃப் ஒய் இருக்குல்ல. அந்த ஒய்ய நீங்க புடிச்சிட்டீங்கனாலே, இங்க பாதி பிரச்சனைன்றது வந்து அ சர்ஃபேஸ் லெவலே சால்வ் ஆயிரும். நீங்க வந்து இன் டெப்த்தா ரொம்ப போகணுன்ற அவசியமே கிடையாது. ஈஸியா இருக்க வேண்டிய விஷயத்த நீங்க காம்ப்ளிகேட் பண்ணிடுறீங்க. காம்ப்ளிகேட் ஆற விஷயத்த வந்து நான் ஈஸியா கொண்டு போறேன்ற பேர்ல வந்துட்டு குளோரிஃபை பண்ணிட்டு இருக்கீங்க. இவ்வளதான் இந்த சொசைட்டில இன்னைக்கு நடக்கிற ஒரு காமனான பிராக்டிஸ். ஆ இப்ப ரீசென்ட்டா நெறைய கேஸஸ் கூட நம்ம டே டு டே லைஃப்ல வந்து நடந்துட்டே இருக்கு. அண்ணா யுனிவர்சிட்டில வந்து ஒரு கேஸு, அப்புறமா சவுத் ஏசியாலயே பெரிய கேஸ் நிர்பயா கேஸு, மேங்களூர்ல விமன் பேசஞ்சர் ஒருத்தவங்களுக்கு பஸ்ஸுல நடந்த ஒரு கேஸு, அப்புறம் ஸ்கூல்ல பொண்டாரணியோட கேஸ் அந்த மாரி இப்போ லாக்டவுன் டைம்லலாம் இதெல்லாம் நடந்துச்சு. வொர்க் பிளேஸ்ல நடந்தது. வெர்பல் அபியூஸ் இப்போ நார்மலா சோசியல் மீடியால ஒரு பொண்ணு வந்து ஒரு போஸ்ட் போடுறாங்க அப்டின்னா, அந்த போஸ்ட் வந்து கீழ அவ்ளோ கமெண்ட்ஸ் வரும். இதே ஃபேர் ஸ்கின் டோனா இருக்கிற விமனுக்கோ, லீனா இருக்கிற விமனுக்கோ அவ்ளோ கமெண்ட்ஸ் வராது. இவங்க பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு ஒண்ணு செட் பண்ணி வச்சிருக்காங்க சொசைட்டி. ஸோ, அதுல வந்து ஃபேட்டா இருக்கிற விமனோ, இல்லன்னா வந்து டார்க் ஸ்கின்னா இருக்கிறவங்களோ, அந்த மாரி இருக்கிறவங்களா இருந்தா, உடனே அவங்களுக்கு கீழ வந்து ஒரு காமெண்ட்ஸ் வந்து தப்பு தப்பா பண்றது. இல்ல நல்ல அ பாக்க லுக்கா இருக்கிறவங்க கூட அவங்களுக்கு பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்ல ஃபிட் ஆகுறவங்களா இருந்தா கூட, அவங்கள பத்தி ஏதாவது தப்பா ஏதாவது பேசுறதோ, கீழ அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணி பேசுறதோ, அந்த மாதிரிலாம் நெறைய நடக்குது. அப்புறம் ஒரு கெஸ்டர் மூலியமா மெட்ரோ ட்ரெயின்லலாம் போனீங்கன்னா, நீங்க அவ்ளோ பார்க்கலாம். நார்மலா வந்து அ ஒருத்தவங்கள வந்து தப்பா பார்க்குறதுலருந்து, அப்புறம் ப்ரமோஷன்ஸ்ல வந்து அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் நடக்கிறதுலருந்து, சினிமா இண்டஸ்ட்ரியில, ஹாஸ்பிட்டல்ஸ்ல, ரீசென்ட்டா கொல்கத்தால ஒரு டாக்டர் கூட அவங்களுடைய கேஸ் வந்து நல்லா விலாவாரியா உள்ள போனா கூட,
நார்மலா அந்த ஹாஸ்பிட்டல்ல பியூனா இருக்கிறவரு தான் அந்த வேலைய பார்த்திருப்பாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல பியூனா இருந்து இல்லீகலான ஒரு கனெக்ஷன். இந்த மாதிரி ஒரு ஆர்கன வந்து சேல் பண்ற இல்லீகல் இதுல இருப்பாரு. அங்க வந்து உண்மையிலே ஆர்கானிக்கா எந்த விதமான பேட் ஹேபிட்ஸும் இல்லாத பெர்சனுக்கு தான் வந்து ஆர்கன்ஸ் வந்து டொனேஷன் அலவுட். பட் ஆனா இவங்க இல்லீகல் ஹேபிட்ஸ் இல்லன்னா பேட் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆர்கன்ஸ் டொனேஷன் வந்து அலவுட் கிடையாது. சோ அந்த டைம்ல வந்து அந்த நார்மலான பியூன் கூட ஒரு பொண்ண வந்து ஈஸியா அசால்ட் பண்ணி பிரஷரைஸ் பண்ற இடத்துல தான் விமன் இந்த காலத்துல இருக்காங்க. வினோத் குமார் வெர்சஸ் யாதவ் அப்டின்ற ஒரு கேஸ்ல கூட அவ்ளோ மோசமா அந்த பொண்ண வந்து ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஆசிஃபா பானு கேஸு, பப்ளிக்கான ஈவென்ட், ஸ்கூல் பிளேஸஸ், ஜகா சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 20த் செப்டம்பர்ல நடந்திருக்கு. அந்த கேஸ் அப்புறம் வாட்டர் ரைட்ஸ்ல வந்து அம்யூஸ்மென்ட் பார்க் அங்க அப்புறமா சின்மயி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பேன் பண்ணியிருந்தாங்க. அவங்கள வந்து வைரமுத்து சார் மேல வந்து அம் கேஸ் வந்து ஃபைல் பண்ணதுக்காக. அப்புறம் சின்மயி மேம் வந்து அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வந்து ரைட்ஸ் அவங்களோடத வாங்கிட்டாங்க. சோ அது ஆனா கூட அவங்க நெறைய பாட்டு வந்து நாங்க பாடல விடல தமிழ் இண்டஸ்ட்ரி. ஆனா இப்ப ரீசென்ட்டா தான் அவங்களுடைய ம் இது கேம் வந்து ஸ்டார்ட் ஆன மாரி இருந்தது. அ அப்புறமா ரிலேட்டிவ்ஸ்ல வந்து நெறைய பேர் ராஜீவ் பால் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் அவர் கூட அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கேஸ் துக்கரம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. அங்க வந்து ஒரு பொண்ணு வந்து ம் தம்பிய காணோம்னு சொல்லிட்டு புகார் குடுக்க போறப்போ அந்த பொண்ண வந்து தூக்கி உள்ள வச்சு அசால்ட் பண்ணி, அவங்க ரிலேஷன்ஸே வெளிய வச்சு, ஆ பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து இந்த பொண்ணு வந்து கோர்ட் அப்ரோச் பண்றப்போ, இந்த பொண்ணு வந்து ஒரு தப்பான கேரக்டர் உடைய பொண்ணுன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ண லேபிள் பண்ணி, அந்த பொண்ண வந்து இன்னும் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நெறைய நடந்திருக்கு. ஓகே. இப்போ வந்து நீங்க நிர்பயா கேஸ் எடுத்துட்டீங்கன்னா, அது வந்துட்டு நாடு முழுக்க பெரிய சர்ச்சை கிளம்புச்சு. அது மூலியமா சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. நெறைய விஷயம் நடந்துச்சு. இப்ப அந்த கேஸ்லயே வந்துட்டு, அந்த தப்பு பண்ணான் தெரியுமா? அவன வந்துட்டு ஜெயில்லயே போயி இன்டர்வியூ எடுக்குறாங்க. இந்த மாரி வந்துட்டு, "நீங்க ஏன் இந்த மாரி பண்ணீங்கன்னு?" கேட்கும்போது, அவன் சொன்ன பதில் என்னன்னா, "நாங்கலாம் வந்து என்ன சொன்னோம்னா, நீ ஒரு 5 நிமிஷம் பொறுமையா இருந்திருந்தான்னா, இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது." அப்ப கூட அவெங்க அவனோட தப்ப ஒத்துக்கல. அவன் அந்த இடத்துல 5 நிமிஷம் இருந்திருக்க வேண்டியது தானே! நம்ம ஊர்ல சொல்லுவாய்ங்க தெரியுமா? "நீ ஏன் அந்த ட்ரெஸ் போட்டு போனா தான் பிரச்சனை வருதுன்னு" சொல்லிட்டு. நான் உங்களுக்கு ஒரு லிங்க் ஒண்ணு அனுப்பியிருந்தேன் தெரியுமா? அந்த இந்தியா டுடேயா சம்திங் ஏதோ ஒரு நியூஸ் சேனல். நியூஸ் அவுட்லெட்ல வந்தது. இந்த மாரி ஒரு மியூசியம் ஒண்ணு இருக்குது. நீங்க போய் பார்த்தீங்கன்னா, எந்த ட்ரெஸ்ஸுமே தப்பான ட்ரெஸ் கிடையாது. ட்ரெஸ்ல கிடையாது. ஆப்போசிட்ல இருக்கிற மென்டாலிட்டி தான் இங்க ப்ராப்ளம். அதையும் நெறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இன்ன வரைக்கும் ட்ரெஸ் தான் சுத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர, நான் இன்னும் சிம்பிளா சொல்றேன். நீங்க முன்னாடி சொன்னீங்கல்ல சோசியல் மீடியால இந்த மாரி கமெண்ட் போடுறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாரி கமெண்ட் போடுறவன் வந்துட்டு, ஒரு சைடு இப்படி கமெண்ட் போடுவான். இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வேணும்னே பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா, ஃபேமுக்காண்டியும், காசுக்காண்டியும், அதுக்காண்டி பண்றவங்க ஒரு சில பேர் இருக்க தான் செய்றாங்க. ஓகேவா? அங்கே போயிட்டு அ வல்கரா கமெண்ட் பண்றவன் அவன் தான். இங்க வந்துட்டு ட்ரெஸ் போடாத ஒழுங்கா போடுன்னு சொல்றவன் அவன் தான். இப்ப சோசியல் மீடியா எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஆப்ஷன் இருக்கு. என்னன்னா, நீங்க வந்துட்டு அந்த கிரியேட்டர பிளாக் பண்ணிட்டு போயிரலாம். நீங்க இன்னும் உட்காந்துட்டு வரி வரியா கமெண்ட் பண்ண அவசியம் கிடையாது. நாட் இன்ட்ரஸ்டட். பிளாக் பண்ணிட்டு ரிப்போர்ட் அடிச்சுட்டு போ. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அத தாண்டி நீங்க ஏன் உள்ள போய் கமெண்ட் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கீங்க? அவன் பண்றான்னு தெரியுது. கேட்கவும் மாட்டான். கேட்காத ஆள்ட்ட நீ ஏன் போய் வந்துட்டு பக்கம் பக்கம் பேசிட்டு இருக்காங்க? எனக்கு புரியல. ஆ இப்ப அந்த ஒரு கேஸ எடுத்துக்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கோயிலுக்குள்ள வச்சு இது பண்ணானுங்க. கரெக்ட்டா? கோயிலுக்குள்ள வச்சுட்டு அர்ச்சகரு ரொட்டு ரசூக்கெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தானுங்க. ஆனா, அப்பயும் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு, கடவுள் எப்படி நீங்க எப்படி குறை சொல்லலாம்? கோயிலுக்குள்ள எப்படி நடந்தா நீங்க சொல்லலாம்? இங்க பேச்சு அதுதான் போச்சே தவிர, அங்க ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு. குழந்தை ஓகேவா? அது ஒண்ணும் வந்துட்டு வளர்ந்த ஒரு ஆள்கள் கிடையாது. குழந்தைய வந்துட்டு ஈஸியா என்ன பண்றாய்ங்க, நம்ம முன்னாடியே சொன்னோம் தெரியுமா? ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு. இந்த பசங்க வந்துட்டு பேரன்ட்ஸோட இந்த இது, அப்புறம் அவங்களுடைய இந்த சூழ்நிலைய வச்சு மிஸ்யூஸ் பண்றாங்க. இங்கேயும் அதே கேஸ் தான். இங்க ஒரு வித்தியாசம் ஒண்ணுமே கிடையாது. பொண்ணு சும்மா பக்கத்துல விளையாண்டுட்டு இருந்திருக்கும். இல்ல வேற எங்கேயாவது போயிருந்திருக்கும். இவங்க மிரட்டி இது பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க. கேட்டா என்ன சொல்லியிருப்பானுங்க? "நீ இது பண்ணீன்னா உங்க அப்பாட்ட சொல்லியிருப்பேன்." அவங்க 2 உங்க உங்க பேரன்ட்ஸ்ல யாராவது ஒரு ஆள் அடிக்கிற கேரக்டரா இருந்திருக்கலாம். இல்ல அடிக்கடி போட்டுட்டு இந்த பொண்ணோட பேச்ச கேட்காத ஒரு கேரக்டரா இருக்கலாம். அவங்க சொல்றதை காது குடுத்து கேட்காத ஒரு கேரக்டரா இருந்திருக்கலாம். என்ன சொன்னாலும் சரி, "நீ பொய் தான் சொல்ற. இதுதான் பண்றேன்னு" சொல்லிட்டு அதுவும் ஒரு ரீசனா இருந்திருக்கலாம். இங்க பேரன்ட்ஸ குறை சொல்லல. இருந்திருக்க சான்ஸ் இருந்திருக்கலாம். ஏன்னா ஏன்னா வந்துட்டு மொத நாள் நடக்கும்போதே சொல்லியிருந்திருக்கலாம். இப்ப 2 பேரன்ட்ஸும் அப்ரோச்சபிளா இருக்காங்கன்னா, பேசி அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும் அந்த கான்வர்சேஷன் வந்துட்டு. பிரச்சனையா இருந்திருக்கும்.
கோர்ட்ல அ போலீஸ் ஸ்டேஷன்ல குடுத்துருப்பானுங்க. கேஸ் ஆயிருக்கும். தண்டனை வாங்கி குடுத்துருக்கலாம். ஆனா எதுவுமே இல்லாம நீங்க இந்த எல்லா கேஸ்லும் பார்த்தீங்கன்னா, டைம் ரொம்ப அதிகமா இருக்கும். 1 மாசம், 3 மாசம், 6 மாசம், சில வருஷக்கணக்கிலலாம் வச்சு இது பண்ணியிருப்பாங்க. வளர்ந்த ஆளுனா பிரச்சனை கிடையாது. எப்படியும் ஒரு 2, 3 வாட்டியிலே அவங்க வந்து அ எதிர்த்து பேச ஆரம்பிப்பான். ஏதோ ஒரு பிரச்சனை வரும். பயந்துருவான். இவங்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? அந்த மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்கல்ல. ம். கரெக்ட், கரெக்ட். ரிலிஜியன் அப்டின்ற ஒரு போர்வையில வந்து பிள்ளைங்கள வந்து அந்த இடத்துல வந்து விக்டிம் ஆக்கிர்றாங்க. அதே மாரி ஹையர் அஃபிஷியல்ஸும் அவங்களுடைய தப்ப மறைக்கிறதுக்காண்டி அப்டி செஞ்சுருவாங்க. அந்த பொண்ணோட எவிடன்ஸஸ் எல்லாத்தையுமே மறைச்சுருவாங்க. சோ, அதுல ஹையர் அஃபிஷியல்ஸோடைய தப்புமே இருக்கு. அந்த கேஸ். இல்ல. ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கும். எல்லாருக்கும் தெரியும். அதான் இம்பார்ட்டன்டான கேஸு. ஆனா அந்த இம்பார்ட்டன்டான கேஸோட ஃபைல் மட்டும் தொலைஞ்சு போகும். அந்த இம்பார்ட்டன்டான கேஸோட ஃபைல் மட்டும் எலி கடிச்சிட்டு போகும். அந்த இம்பார்ட்டன்டான கேஸ்ல மட்டும் தண்ணி பட்டுரும். எப்படி? இப்ப ரீசென்ட்டா ஒரு விஷயத்த பேசக்கூடாதுன்னு கோர்ட் சொல்லியிருக்கு இல்லையா? இப்ப அந்த இஷ்யூல கூட வந்துட்டு, அந்த ஒரு லாவே என்ன பண்ணிட்டாங்கன்னா, விக்டிம்க்கு குடுத்திருந்தீங்கன்னா, ஓகே. நியாயமா இருக்கு. அவர பத்தி பேசாதீங்க, இத பத்தி பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா யார் மேல குற்றச்சாட்டு பண்றாங்களோ, அவைங்க வந்து வாங்குறானுங்க. கோர்ட் ஈஸியா குடுக்குது. அது எப்படி எடுத்துக்கிறது? இப்ப நான் இன்னும் சிம்பிளா சொல்றேன். இப்ப இத பத்தி வெளியே பேசக்கூடாது தெரியலன்னா, அப்ப நாளைக்கு இன்னொரு குழந்தை இறந்து போச்சுன்னா, அது யாருக்கு பொறுப்பு? இப்போ ஒரு இடத்துல தப்பு நடக்குது. அப்ப அந்த தப்பு வந்துட்டு எனக்கு நியூஸ் மூலியமாவும், ஏதோ ஒரு மூலியமா தான் எனக்கு தெரியும். நான் அந்த இடத்துல நேரா கிடையாது. நானோ, இல்ல என் சார்ந்த யாரோ ஒருத்தவங்க அந்த இடத்துக்கு போறாங்கன்னா, இப்ப நான் அந்த நியூஸ் கேள்விப்பட்டேன். பார்த்திருந்தேன். என்னால ஒரு ஒரு சைடு சொல்ல முடியும். இப்ப நான் அத பத்தி பேசவே கூடாதுன்னா, எப்படி இப்ப நாளைக்கு நான் அந்த இடத்துக்கு போறேன். திருப்பி ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னா, அப்ப யார் பொறுப்பேத்துப்பா? அந்த கோர்ட் பொறுப்பேத்துக்குமா? எனக்கு புரியல. அந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல, சம்மந்தமே இல்லாத ஒரு சட்டம். பேசுனா ஓகே. உங்களுக்கு பேசினா உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா, அப்ப வந்து என்ன என்ன சொல்லியிருந்திருக்கணும்? உங்க மேல அது தப்பு இல்லன்னு சொல்லிட்டு நீங்க கோர்ட்ல எவிடன்ஸ் குடுத்திருந்தீங்கன்னா, அதுவும் வெளிய நியூஸ்ல தானே வரப்போகுது. கரெக்ட். ஆட்டோமேட்டிக்கா உங்க மேல தப்பு இல்லன்னு தெரிஞ்சு போப்போது. இங்க என்ன பிரச்சனைன்னா, ஒரு விஷயம் மறைச்சு, அது வேற ஒரு ஸ்டேட்க்கு நீங்க தான் கொண்டு போறீங்க ஒரு கதைய. நீங்க எல்லா கேஸையும் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு இது எடுத்தாலும் சரி. பொதுவாவே வந்துட்டு அவன் தப்பே பண்ணியிருக்க மாட்டான். ஆனா, அவன் மறைச்சு வைக்கவுமே அது வேற ஒரு பேச்சு பொருளா மாறும். இன்னொன்னு ஒரு ஒரு உண்மை பேசுறதுனா டக்குன்னு பேசிறணும். அது நீங்க கேப் விட்டீங்கன்னா, அப்புறம் அந்த உண்மைக்கே மதிப்பு இல்லாம போயிரும். ஆனா, கடைசியில உண்மை தான் ஜெயிக்கும். அது அது செகண்டரி. அதுக்காக உங்க சைடு உண்மையிலே உண்மை இருந்துச்சுன்னா, நீங்க அமைதியா இருந்துட்டு போயிரலாம். நீங்க இத கண்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க வேலைய நீங்க பார்த்துட்டு இருக்க போறீங்க. எதுக்கு இந்த மாரி நாங்க இத பேசக்கூடாது. இன்னொன்னு இப்ப ரீசென்ட்டா கூட எவனோ ஒருத்தன் வந்துட்டு ஓகேவா, அவன் வந்துட்டு ஒழுங்கா ட்ரெஸ் கூட முழுசா போடல. சின்ன சின்ன குழந்தைங்க. அம்புட்டு பொம்பள பிள்ளைங்க. வரிசையா நிக்க வச்சுக்கிட்டு, இவன் வந்து கன்னத்த கிள்றான், கைய பிடிச்சு இழுக்குறான், மேல கை வைக்கிறான். யாருமே கேட்கல. சோசியல் மீடியாலலாம் வந்து இந்த மாரி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு யாராவது ஒருத்தவங்க போல்டா பேசுனாங்கன்னா, கீழயே வந்து தப்பான காமெண்ட்ஸ்லாம் பாஸ் பண்றாங்க. அவங்களுடைய கஷ்டத்த கஷ்டமாவே புரிஞ்சுக்காம, அந்த கஷ்டத்துல அவங்க ஃபன் பண்றாங்க. அது நடந்துக்க தான் செய்யுது. இங்க வந்துட்டு எப்படி சொல்றது, பைத்தியக்காரத்தனமா பேசி தான் இருந்துட்டு தான் இருக்கானுங்க. இப்ப ஒரு பொண்ணு வந்து சொல்லுது. இந்த மாரி அவங்களும் ஏதோ லா படிக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். இது யாருன்னு தெரியல. ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் முன்னாடி தூத்துக்குடி பக்கம் வந்துட்டு, அவங்க ஏதோ கேள்வி கேட்டிருக்காங்க போல. யாரோ பார்த்து கேள்வி கேட்கவும் அடிச்சிருக்கானுங்க. அவங்க 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 தங்கச்சி எல்லாம் அடிச்சு ட்ரெஸ் கிழிஞ்சு எல்லாமே காமிச்சு போட்டுருக்காங்க. இவங்க கீழ வந்துட்டு கண்டமேனிக்கு பேசிட்டு இருக்கானுங்க. அவங்கவங்க நடந்தத சொல்றாங்க. உனக்கு உங்களால ஒருத்தவன்ட்ட பேச முடியல, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியலன்னா, வேலைய பார்த்துட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிரலாம். உனக்கு அத தாண்டி அங்க ஒண்ணும் ஒண்ணும் கிடையாது. இப்ப நீ கமெண்ட் போட்டதுனால அங்க எதாவது நடக்க போதா? ஒண்ணும் கிடையாது. உன் கமெண்ட்ன்றது ஒரு என்ன சொல்றது? ஒரு 1 கேபி கூட லைக் இல்லாத மெமரி சைஸ்ல இருக்கிற ஒரு விஷயம். உன் கமெண்ட்ன்றது. அதுக்கு வந்துட்டு பெரிய வேல்யூவே கிடையாது. இன்டர்நெட்ல ஒரு நாளைக்கு என்ன சொல்றது? ஒரு ஒரு 1000 ஜிபிக்கு டெக்ஸ்ட் ஃபைல் சைஸ் வருதோ, அதுல ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு இதுதான் அவ்வளோதான். உன்ன வந்து உன்னோட டெக்ஸ்ட்ட வந்துட்டு அ சிஸ்டம் கூட கன்சிடர் பண்ணாது அவ்வளோ சைஸ்ன்னு சொல்லிட்டு. உன்னோட ஒரு 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 சிங்கிள் டெக்ஸ்ட் எடுத்தா. அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு கமெண்ட்ட கொண்டு போய் நீங்க வீணாக்கிட்டு இருக்கீங்க. அத மேற்கொண்டு போட்டு வீணாக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொழப்புமே கிடையாது. ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா, உன்னால சப்போர்ட் பண்ண முடிஞ்சா சப்போர்ட் பண்ணு. இல்லையா, நாட் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு வீடியோ ஃபிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே! அத பண்ண மாட்டானுங்க. இன்னொன்னு இந்த டிவிக்கு தெரியுமா? ஆமா. அந்த பொண்ணு அவங்க ம். இல்ல. நீங்க சொல்றது வேற இஷ்யூ. நான் சொல்றது கொஞ்சம் பழசு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்துட்டு ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. எங்க நடத்துறாங்கன்னு நெனச்சுட்டு இருக்கீங்க? மீட்டிங்கு. ஒரு மாவட்ட செயலர் மீட்டிங். எங்க நடக்கும்? தெரியலைங்களே! Twitterல நடத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஓகேவா? ஆன்லைன்ல. Twitterல நடந்துகிட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல் குரூப்ல ஒரே ஒருத்தவங்க தான் பொண்ணு. எல்லாரும் உட்கார்ந்துட்டு அவங்க தொகுதி பிரச்சனை பேசுவாங்கன்னு பார்த்தா, சிம்படிச்சுட்டு இருக்கானுங்க. இவர்கள் தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ். இந்த சொன்னீங்கல்ல அத பத்தி சொல்லுங்க.
அவங்க என்ன பண்ணாங்கன்னு? டிவிகேல ஆப்போசிட்ல அந்த பெர்சன் அந்த பேசுறவங்க வந்து ஆப்போசிட்ல இருக்கிற வந்து தப்பா பேசுறப்போ, அப்ப வந்து கீழ காமெண்ட்ஸ் வந்து அவ்ளோ தப்பா வருது. இவங்க வந்து அவங்க ஆட்சிய பத்தி பேசுறாங்க. நான் நாட் அ சப்போர்ட்டர் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டீஸ். பட் ஆனா இவங்க வந்து இவங்க ஆட்சிய பத்தி பேசுறாங்க. ஆனா இவங்க வந்து அவங்க அந்த பொண்ணோட கேரக்டர பத்தி பேசிடுறாங்க. அதே மாரி அவங்க கட்சியிலருந்து இன்னொரு பொண்ணு கூட மாறி போயிடுச்சு. ஸோ அந்த பொண்ணு வந்து அ அவங்களுடைய விருப்பம் இல்லாம போயிருக்காது கண்டிப்பா. அவங்களோட விருப்பத்தோட தான் அந்த பொண்ணு போயிருக்கு. ஆனா அந்த பொண்ணு போயிட்டோனே அந்த பொண்ணோட கேரக்டர் பத்தி தப்பா பேச வேண்டியது. இல்ல ஒரு சிம்பிளான ஒரே கேள்வி தான். இப்ப ஒருத்தவங்க இங்கருந்து வெளிய போறாங்கன்னா, பிரச்சனை எங்க இருக்கும்? கண்டிப்பா அவங்களோட பேசணும். ஆ. அவங்க இனிஷியலா எங்க இருந்தாங்களோ, அங்க தான் ப்ராப்ளம் இருக்கும். அப்ப சால்வ் பண்ண வேண்டியது யாரு? நீங்க அத பத்தி பேச மாட்றேன்னு. அவங்க இல்ல. அவங்க எங்க இருந்தாங்களோ, இனிஷியல் எங்க இருந்தா அவங்க தானே சால்வ் பண்ணி ஆகணும். இப்போ ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குதுன்னா, நான் ஏன் வெளிய வரணும்? ஒரு இடத்துல நல்லா இருந்துச்சுன்னா, நான் வெளிய வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப எனக்கான அங்க ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கு. நான் பேசினா கேட்கறாங்க. அங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா, நான் ஏன் வெளிய வரணும்? அதையும் மீறி வெளிய வரேன்னா, அங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல. அது வந்து என்னோட பெர்சனல் ஆதாயமே இருந்தாலும், அத குடுக்க வேண்டியவங்க அந்த பார்ட்டியோ அதோட பொறுப்பு தானே. உங்களுக்காண்டி ஒருத்தன் பேசிட்டு இருக்கான்னா, அவனுக்கு ஏதோ ஒண்ணு குடுத்தானே ஆகணும். எவனும் சும்மா வேல பார்க்க மாட்டான். எல்லாரும் வேலைக்கு போறோம்னா, சம்பளம்ன்ற ஒரு விஷயம் தான் போயிட்டுருக்கும். அது கட்சியில என்னன்னா, அது பதவியா இருக்கு அவ்வளோதான். இங்க சம்பளம்ன்றது அங்க பதவி அவ்வளோதான். அத குடுக்கலன்னா வெளிய வராங்க. உங்களால குடுக்க முடியலன்னா, அது உங்களுடைய இன்காம்பிடன்ஸ் தான். அத விட்டுட்டு வெளிய வந்துட்டு பேசுறாங்கன்னா, ஓகே. நீங்க கருத்து ரீதியா ஏத்துட்டு போயிரலாமே. இப்ப டிஎம்கே இருந்தாலும் சரி, டிவிகே இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் வந்து ஓட்டை இருக்கு. நீங்க அழகா புடிச்சு பாயிண்ட் புடிச்சீங்கன்னா, எல்லா கட்சியையும் நிக்க வைக்கலாம். அத பத்தி இல்லாம, யாரு பேசுறாங்கன்றத குறி வைக்கிறது தான் இங்க பிரச்சனை. அதே மாரி அந்த டிவிகேல வந்து அந்த கட்சியோட தலைவர் வந்து என்னைக்குமே வந்து ஆப்போசிட்ல இருக்கிற பெர்சன் இப்படி பேசுங்க அப்படின்னு சொன்னதில்ல. அந்த கட்சியில இருக்கிற ஹெட் ஆட்கள் அப்படி சொன்னதில்ல. ஆனா ஃபான்ஸ்ன்னு 4 பேர் சுத்திட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து மத்தவங்கள புடிச்சு புட் டவுன் பண்றது, அந்த மாரி பண்றாங்க. சோ தப்பு வந்து 2 சைடுமே இருக்கு கண்டிப்பா. ஓகே. எங்கள் பாட்காஸ்டில் டிவிகே மெம்பர் ஒருத்தங்க உள்ள வந்திருக்காங்க. நன்றாக தெரிகிறது. இல்ல, இல்ல. ஐ அம் நாட் அ சப்போர்ட்டர் ஆஃப் எனி பார்ட்டி. நோட்டாப்பா நானு. நோட்டாக்கு போட்டு புண்ணியம் இல்ல. கரெக்ட்டு. மக்களுக்கு யார் வந்து லாயலா இருக்காங்களோ, அவங்களுக்கு டெஃபினட்டா சப்போர்ட் பண்ணணும். சரி. அப்படி ஒருத்தவங்க இல்ல. ம். சரி. நம்ம வந்து கட்சிய தாண்டி அடுத்த இடத்துக்கு போலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அடுத்து சொன்ன மாரி இந்த மகாராஷ்டிரா கேஸு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே வச்சு பிரச்சனை பண்ணிட்டு, கடைசியில இவங்க தான் சொல்லி கோர்ட்ல இழுத்து அவங்களுடைய இது பண்றது. இந்த கேஸ் எடுத்துக்கலாம். இப்ப இந்த கேஸ்ல வந்து நம்ம முன்னாடி சொன்னோம்ல, ஆமா. விக்டிம பாதுகாக்கிறதுக்கு இங்க யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அது கரெக்ட்டு. ஏன்னா, இந்த இடத்துல இவங்க நாளைக்கு தப்பே பண்ணல நிரூபிச்சுட்டு வந்தாலும், அது இனிஷியலா ஒரு பேர் வந்திருக்கும்ல. 2வது சொல்றதெல்லாம் கவர்ன்மென்ட் அஃபிஷியல்ஸு. நம்ம ஊர்ல எப்படின்னா வந்துட்டு, இவர் சொல்ட்டாருப்பா, முடிஞ்சுச்சு அவ்வளோதான். ம். கண்டிப்பா. ஒரு விஷயம் கேட்கிறீங்கன்னா, 2 பக்கமும் கேள்வி கேட்கணும். கேட்டா தான் நீங்க யார் பக்கம் நிக்கன்றத முடிவு பண்ணணும். இனிஷியலா பாதிக்கப்பட்டவன் பக்கம் தான் நிக்கணும். அதுதான் வந்துட்டு கரெக்ட்டான விஷயம். ஏன்னா ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொன்னான்னா, அப்ப அவன் பக்கம் நின்டு இது பண்ணணும். இப்ப அது ஒன்ஸ் விசாரிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிரும். இவன் நல்லவனா, கெட்டவனா. கெட்டவனா இருந்தா இவன விலக்கிட்டு நீங்க இது பண்ணிட்டு போயிரலாம். அதுக்காண்டி நான் இங்க நின்டேன். கடைசி வரைக்கும் இப்படி நிக்கணுன்ற அவசியமும் கிடையாது. நான் வந்துட்டு ஆப்போசிட்டுக்கு ஒண்ணு அட்டாக் பண்ற அவசியமும் எனக்கு கிடையாது. எ கேரக்டரே தப்பா பேசி அந்த பொண்ண வந்து அந்த பொண்ணோடைய ஆ ரிலேஷன்ஸ வந்து வெளிய வச்சுட்டே இப்படி ஒரு வேலைய பார்த்துருவாங்க. இப்ப இந்த கேஸ் தான் நடந்துச்சு. இப்ப வந்து என்ன சொல்றான், அவங்க எதுக்கு போட்டாங்க? இத்தனைக்கும் என்னன்னா, அவங்களுக்கு பெரிய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் கிடையாது. கேஸ்ட் வைஸாவும் ஒடுக்கப்பட்டவங்களா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆமா. அந்த பொண்ணு மலைவாழ்வு பொண்ணு. சோ கண்டிப்பா அந்த ஒரு இது இருக்கும். இவங்கள என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு ஆளுங்க கிடையாது. இல்லன்னா இவங்கலாம் அவங்களுடைய போலீஸ்காரங்களுடைய ஒரு ஈகோவே என்னன்னா, இவங்கலாம் வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்களா? அப்படின்ற மாதிரி. அங்கேயே வந்து ஃபர்ஸ்ட்டே ஈக்குவாலிட்டி வந்து மறுக்கப்படுது. இல்ல நம்ம ஊர் போலீஸ்காரங்கலாம் எப்படின்னா வந்துட்டு, ஒரு அம்மா வந்து நகை காணாம கேஸ குடுக்குது. முதல்ல அந்த அம்மாட்ட என்ன கேட்டுருக்கணும்? நகை எங்க வச்சிருந்தீங்க? எப்படி காணாம போச்சு? இந்த நகை உங்களோடது தானா? அதுக்கு ரெசிப்ட் இருக்கா? அதுக்கு பில்ல குடுங்க. இதெல்லாம் கேட்டுருக்கணும்ல. கரெக்ட். அதெல்லாம் கேட்க மாட்டோம். நேரா வந்துட்டு அதாவது போலீஸ கூப்பிட்டு விசாரிச்சு முடிச்சு அனுப்பிட்டாய்ங்க. அடுத்த நாள் ஸ்பெஷல் டீம் ஒண்ணு வருது. ஸ்பெஷல் டீம் வந்த பிறகு, இந்த இந்த ஊர் போலீஸ் இருக்காங்கல்ல, நல்லவங்க இல்லையா? இங்க வச்சு எதுவும் பண்ணாதீங்க. எங்கேயாவது கூட்டு போங்கன்னு தொரத்தி விடுறாய்ங்க. இந்த லட்சணம்லாம் பண்ணிப்புட்டு, கடைசியில என்னன்னா, இவங்க மேல கேஸ் போட போனா, அவங்களுடைய ஓ ஃபேமிலிலாம் உள்ள வந்துட்டு, ஆனா வந்து வந்து பேசுனாங்க தெரியுமா? யாருமே வந்துட்டு கஷ்டப்படுறவங்கலாம் கிடையாது. எல்லாம் கொழுத்து போய் தெரிஞ்சவைங்க. அது ஒரு அம்மா வந்து கத்தி கத்தி பேசுச்சு. அந்த அம்மா கழுத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு
10 சவரன், 20 சவரன் நகை குறையாம இருந்துச்சு. இவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, நான் பெரிய அதிகாரி சொன்னாங்கன்னீங்கல்ல, அது யாருன்னு சொல்ல வேண்டியது. உங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாரா? கண்டிப்பா சொல்ல மாட்டாரு. ஏன்னா போலீஸ் சிஸ்டமேன்றது ஒரு கரப்ட்டான சிஸ்டம். அது வந்து எப்படி சொல்றது? நம்ம வந்து வெளிய சொல்லிக்கலாம். நம்ம வந்துட்டு ஸ்காட்லாந்துக்கு அப்புறம் நம்ம தான் பெரிய போலீஸ் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். போலீஸ் மனுஷன மனுஷனா பாக்குதா? கண்டிப்பா கிடையாது. 2வது சயன்டிஃபிக் அப்ரோச்ன்றது கிடையாது. இப்போ ஒருத்தன் திருடிட்டான்னா என்ன பண்ணணும்? அந்த இடத்துக்கு போணும். ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணணும். கிடைச்சிருக்கான்றத எடுத்து அவன வந்துட்டு நீங்க எவிடன்ஸோட நீங்க ஹேண்டில் பண்ணீங்கன்னா, ஈஸியா ஒத்துட்டு போயிருவான். ஆமா, இல்லன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஆனா இங்க இங்க அப்படி கிடையாது. எடுத்தோனே கை வைக்கணும். கை வச்ச பிறகு நம்ம வந்துட்டு என்ன சொல்றது? கை வச்சா கண்டுபிடிச்சிடலாம். அடிச்சா தான் உண்மை வரும்ன்ற அவசியமே கிடையாது. நீங்க ப்ராப்பரா எவிடன்ஸோட போனாலே அவன் அவன் மறுக்க போறது கிடையாது. 2வது நீங்க கோர்ட்ல டக்குன்னு ப்ரொடியூஸ் பண்ணி முடிச்சுக்கலாம். ஒருத்தன் மேல நீங்க வந்து சார்ஜ் ஷீட் போட்டீங்கன்னா, கோர்ட்ல தானே ப்ரொடியூஸ் பண்ணணும். அத பண்ண மாட்டாங்க. எங்கேயாவது கூட்டிட்டு போறது. அப்புறம் வந்துட்டு கை உடையும், கால் உடையும். கேட்டா வழுக்கி விழுந்துட்டேன். அதாவது பாத்ரூம்ல வழுக்கி விழுகிறவைங்கலாம் வந்துட்டு இத்தன பேர் இருக்கானுங்க. இது கோர்ட்டும் எப்படி அப்ரூவ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ பிரச்சனை வச்சுக்கிட்டு, இங்க நம்ம வந்துட்டு என்ன சொல்லிர்றோம்னா, போலீஸ் வந்துட்டு தப்பா சொல்லாதீங்கன்றீங்க. போலீஸ் யாரும் தப்பா சொல்லல. போலீஸ்ல இருக்கிறவங்கள தப்பா சொல்றோம். ஆமா. ப்ராப்பரா போலீஸா இருக்கிறவங்கள இங்க யாரும் தப்பா பேசுனதும் கிடையாது. நான் இன்னும் இன்சிடென்ட் சொல்றேன். 2022 ஆர் 23ன்னு தெரியல. ஒரு அம்மா வந்து கேஸ் குடுத்துச்சு. இந்த மாரி இந்த ஏசி வந்துட்டு என்னை தப்பா இது பண்ணிட்டுருக்கான்னு கேஸ் குடுத்தாங்க. கேஸ் குடுத்த பிறகு இனிஷியலா மீடியா எல்லாரும் போட்டு அந்த ஆஃபீஸர புடிச்சு அடிச்சாங்க. ஆனா ஒன்ஸ் வந்துட்டு அந்த ஆஃபீசர் வந்து ப்ரூஃப் குடுக்குறாரு. நான் இந்த மாரி எதுவும் பண்ணல. இந்த அம்மா தான் இது பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த அம்மாக்கு ஏதோ கடன் பிரச்சனை. அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணு சொன்னாய்ங்க. இந்த அம்மாக்கு ஆல்ரெடி ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கு அத டைவர்ட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி நிரூபிச்சாச்சு. ஆனா அத பத்தி எந்த நியூஸும் வெளிய பேசல. இங்க மீடியாவுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. ஒரு விஷயம் வந்துச்சுன்னா 100% நீங்க ப்ராப்பரா அந்த அப்டேட் குடுக்கணும். இப்ப வந்து எனக்கு எது போட்டா எனக்கு சென்சேஷனலா இருக்கும். அத தான் பார்க்குறாங்களே தவிர, உண்மை என்ன? அதுதானே ஒரு மீடியாவோட எண்ட் ஆஃப் த டே. இப்ப நாங்க எதுக்கு வந்துட்டு என்ன சொல்றது? இப்ப இந்தியால 4 தூண் இருக்குன்னா, எதுக்கு நான் மீடியாவ ஒரு தூணா எடுத்துக்கணும்? மத்த 3மே பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் கீழ வர்றது. நீங்க ஒரு ஆள் தான் இண்டிபெண்டன்ட். இண்டிபெண்டன்ட்டா இருக்க வேண்டிய நீங்களே வந்துட்டு இவ்வளவு கவர்ன்மெண்ட்ட சொம்படிச்சுட்டு இந்த மாரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நாளைக்கு எப்படி காமன் பீப்பிளுக்கு அவனுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும்? கரெக்ட்டு. இவ்வளோ விஷயம் இருக்குது ஓகேவா? இவ்வளோ விஷயம் நீங்க வந்து பேசாம, நம்ம வந்து பொத்தாம் பொதுவா வந்துட்டு அதான் இவங்க வந்துட்டு இந்த நீயா நானா நீயா நானாவா தமிழான்னு தெரியல. இந்த சொல்லியிருப்பாங்கல்ல. டைவர்ஸ் ஆனவங்கலாம் ஜாலியா இருக்காங்கன்ற மாரி பொத்தாம் பொதுவா பேசுறது. சொசைட்டில இவ்வளோ ஃபேக்டர் இருக்கு. ஒருத்தவங்க வந்துட்டு நல்லா இருக்காங்கன்னா, ஒருத்தவங்க வந்து நான் இன்னும் சிம்பிளா சொல்லலாமே. சர்க்கஸ்ல கோமாளின்னு ஒருத்தன் இருப்பான். அவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்காண்டி அவன் வாழ்க்கை வந்து சந்தோஷமா இருக்குன்னு அர்த்தம்? ம். கரெக்ட். அவங்களுடைய பேக் ஸ்டோரி ஃப்ரண்ட்ல பாக்குறாங்க. பேக்ல அவங்களுக்குன்னு ஒரு திங் இருக்குன்றத நோட் பண்ணாம, அவங்கள பிடிச்சுட்டு அவங்களுடைய பிரச்சனையில இன்னொரு ஒரு பிரச்சனைய ஆட் பண்ண வேண்டியது. ஸோ இந்த மாரி தான் இருக்கு. அதனால நாங்க பொதுவா என்ன சொல்ல விரும்புறோம்னா, முதல்ல ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்கள புரிஞ்சுக்கோங்க. நீங்க அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லணும், அக்கறை காட்டணும், அதெல்லாம் நீங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அத பண்றதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க. நீங்க அது பண்ணலைனாலும் பரவால்ல. அவங்கள ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுகிட்டு, அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்தா இருந்துட்டு போங்க. 2வது புடிச்சு அனத்தக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் நடந்துச்சு? இது நடந்துச்சா? அதெல்லாம் அது அது நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு விஷயம் நடந்துருச்சு. அத விட்டு நான் கோ த்ரூ பண்ணி வெளிய ஒருத்தன் வரேன்னு வரும்போது, நீங்க அமைதியா இருக்கிறதே பெரிய விஷயம். 2வது இந்த சோசியல் மீடியால எழுதுவாங்க தெரியுமா? இப்போ ஒரு அம்மா சூசைட் பண்ணி இறந்து போச்சு தெரியுமா? ஒரு 1 வருஷமோ, 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு, அந்த குழந்தை வந்துட்டு பால்கனில தெரியாம போயிருக்கும். உடனே வந்து அந்த அம்மா காப்பாத்திருச்சு. ஆனா, அதுக்கு ஒரு பெரிய பேக்லாஷ் ஆச்சு. மென்டலி டார்ச்சர் ஆகும்போது இறந்து போயிட்டாங்க. இந்த ஹோல் சினாரியோல என்ன ப்ராப்ளம்னா, இப்ப அவங்க அந்த டைம்ல என்ன பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியாதுல்ல. ஆமா, அதான் நான் முன்னாடியே சொன்ன மாரி, இந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நடக்கும் அந்த தவழும்போது அதுங்களுக்கு ஒரு எக்ஸைட்மென்ட் இருக்கும். நம்மளால எவ்வளோ தூரம் முடியுது. நடக்கும்போது எக்ஸைட்மென்ட் இருக்கும். பல்லு முளைக்கும்போது ஒரு எக்ஸைட்மென்ட் இருக்கும். ஏதாவது ஒண்ணு கடிச்சுக்கிட்டே இருக்குங்க. பொம்மை குடுத்தீங்கன்னா, பொம்மை கடிச்சுக்கிட்டே ஏதோ ஒண்ணு ஒரு துருதுருன்ற ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த குழந்தைட்ட போய் ஏதாவது சொல்ல முடியுமா? ஒண்ணும் சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதேதான். ஒரு விஷயம் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு இன்னொரு சைடு இருக்கும். அது என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டு, அந்த இன்னொரு சைட்லயும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, நீங்க தாராளமா புடிச்சு அடிங்க. யாரும் இங்க தப்பு சொல்ல போறதில்ல. ஒரு பொலிட்டீஷியன் ஒரு விஷயம் பேசுறாருன்னா, பிளைண்டா நம்ப முடியாது. அதுக்கு பேக்ல என்ன இருக்குன்றத செக் பண்ணணும். அந்த பேக்ல சொன்னதுக்கும், இவரோட ஃபேக்ட்டுக்கும் உங்களுக்கு ப்ராப்பரா சிங்க் ஆச்சுன்னா, ஓகே. நீங்க அவர வந்து டிஃபெண்ட் பண்ணலாம். ஆனா 2மே முரணா இருந்துச்சுன்னா, அப்ப நீங்க கேள்வி கேட்டு தான் ஆகணும். அங்க வந்துட்டு, ஓகே இவர் உண்மையிலே தப்பு பண்ணியிருக்காருன்னா, அப்ப புடிச்சு அடிக்கலாம். அது தப்பு கிடையாது. ஏன்னா தப்பு பண்ணியிருக்கான், நம்ம கேள்வி கேட்கலாம். ஆனா வந்துட்டு என்ன நடந்துச்சு? எதுன்னே தெரியாம ஒருத்தர் மேல அக்யூஸ் பண்றது வந்து,
எந்த வகையிலயும் கரெக்ட் கிடையாது. அதே மாரி தான் ஒருத்தவங்க ஒரு விஷயத்த கோ த்ரூ பண்ணிட்டு வரவங்களையும் நம்ம இது பண்ணக்கூடாது. ம். கண்டிப்பா. ஸோ இதுதான் என்னோட சைட்ல இறுதி கருத்து. உங்களுக்கு இறுதி கருத்து இருக்கா? இறுதி கருத்து ஸோ எல்லாருமே வந்து எந்த விஷயத்தையும் வந்து போல்டா ஃபேஸ் பண்ணுங்க. சூசைடுன்றது ஒரு முடிவு கிடையாது. அண்ட் ஒரு விஷயம் நடக்கிறப்போ மென்டல் ஸ்டெபிலிட்டி வாட் எவர் இட் இஸ் இன்னைக்கு நெறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம அட்ரஸ் பண்ணோம். ஆனா வந்து எல்லாருக்குமே எண்டிங் பார்த்தீங்கன்னா, இன் அ அவ்ளோ நேரம் பேஷன்ஸா இருந்தவங்க கடைசில அவங்க பேஷன்ஸ் வந்து விட்டுட்டாங்க. ஸோ அப்படி இல்லாம இருக்கணும். ஸோ அதுக்கு என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் ஆ உங்க ஃபேமிலி கிட்ட என்னன்றத ஓரளவுக்கா சொல்லிடுங்க. அதாவது ஒரு விஷயம் வந்து சொல்லியே ஆகணும்னு தோணுச்சுன்னா, ஓப்பனா சொல்லிடுங்க. அந்த இடத்துல நீங்க ஹெசிடேட் பண்ணீங்கன்னா, சஃபர் ஆக போறது நீங்க தான். ஃபேமிலி இல்ல ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட் கண்டிப்பா யாராவது. யாராவது இருப்பாங்க. ஆனா ஆனா ஓப்பனா சொல்லிடுங்க. ஓகேவா? சொல்ட்டீங்கன்னா, அவங்களுக்கும் ஓகே ஒரு ஐடியா இருக்கும். நாள பின்ன அங்க ஆப்போசிட்ல ஏதாவது பிரச்சனை வந்தாலும், இவங்க உங்கள டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. உங்களுக்கு அது கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அந்த இதுதான். ஸோ இதுக்குமே இந்த டாபிக் நாங்க இழுக்க விரும்பல. இழுத்துட்டே போனா இங்க இங்கேயோ போயிட்டுருக்கோம். அதனால இந்த டாபிக் இன்னைக்கு இது பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பேசியிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? அத சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையா இருந்தது. ஜாலியா போச்சு. புதுசா இருந்தது. புதுசா இருந்துச்சா? ம். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி அ ஆ பேசுறது. இதுக்கு முன்னாடி ஒரு இதுல நான் கன்டென்ட் மட்டும் தான் எழுதியிருக்கேன். ஆனா, இப்ப தான் நான் ஃப்ரெஷ்ஷா பேசுறது, எக்ஸ்போஸ் ஆகுறேன் புதுசா. ஸோ அதே மாரி இவங்கள்ட்ட இருந்து இன்னும் நெறைய எபிசோட் எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து இப்போதைக்கு ஸ்டார்ட்டிங்ன்றனால அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இதா இருக்கும். அது இந்த வாட்டி பொறுத்துக்கோங்க. அடுத்த இதில வந்துட்டு ஒரு ஏன்னா யாருமே இப்ப ஃபர்ஸ்ட் டேக்லயே பெருசா எடுக்க முடியாதுல்ல. அது 1, 2 பேருக்கு வரும். அதுக்காண்டி எல்லாருக்கும் வரும்ன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்னா, அது வந்துட்டு ஜெனரலைஸ் பண்ற மாரி ஆயிரும். ம். ஸோ அந்த விஷயங்கள்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. உங்களுக்கு நல்லா இருக்குன்றாங்க. அது வந்து எபிசோடு எடிட் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும். எங்கெங்க வாய்ஸ் பிரேக் ஆயிருக்கு, எங்கெங்க விட்டுருக்கோன்றது. அது எடிட்டர் தலைவலி. அது தனி டாபிக். ஸோ அதுதான். நாங்க வந்துட்டு Spotify இல்லாம ஆல்மோஸ்ட் எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கோம். YouTubeலயும் இருக்கோம். அங்கேயும் கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் குடுக்குறதுனாலும், உங்களுக்கு இன்ஸ்டா ஐடி ஓப்பன் பண்ணியாச்சு. உங்களுக்கு அங்க குடுத்தாலும் சரி, டிஸ்கார்ட்ல குடுத்தாலும் சரி, எனக்கு குடுத்தாலும் சரி, இல்ல பாட்காஸ்ட் ஐடி குடுத்தாலும் சரி, உங்களுக்கு எங்க விருப்பமோ குடுங்க. வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா நீங்க? வேற ஏதாவது ஸோ அன்டில் நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரம் நான் பேச வரேன். அவ்வளதான். இவங்க சீக்கிரம் சொன்னாங்கன்னா 1 1/2 மாசம் ஆகும். ஸோ அதான் சீக்கிரம். ரொம்ப சீக்கிரம் சொன்னாங்கன்னா 3 மாசம் ஆகும். அதான் அதுக்கு அதான் அர்த்தம். ஸோ சீக்கிரம்னு எங்கன்னு கேட்காதீங்க. ரோஸ்டிங் செஷன் ஆரம்பிச்சிருச்சு. இல்ல, இல்ல. அதெல்லாம் இல்ல. இது யூசுவலா நடக்கிற விஷயம் தான் இங்க. ஸோ அதனால சொல்லிட்டு இருக்கோம். சரி, உங்கள அடுத்த எபிசோட்ல வந்து பார்க்குறோம். நான் வந்து இட்டாச்சி, இவங்க வந்துட்டு ஈனோ யாமானக்கா. போயிட்டு வரோம். பாய். நல்லபடியாக முடிந்தது.